வணக்கம். இன்று கனடாவிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி அனைவரும் சேர்ந்து கலந்துரையாட இருக்கின்றோம். நவஜீவன். அவருடைய பெயரிலேயே ஜீவன் துடித்துக் கொண்டிருக்கும். நவஜீவன் ஆனந்தராஜ். அவர் முன்னர் ஈக்குருவி பத்திரிகை மூலம் அறியப்பட்டவர். இப்பொழுது அவர் வீடு விற்பனை முகவராக தொழிற்படுவதுடன் பல்வேறு சமூக தொண்டுகளை ஆற்றி வருகின்றார். தாயகத்திலும் இங்கும் தொடர்ச்சியாக பல சேவைகளை செய்து வருகின்றார். அவர் நடக்கும் பொழுது கூட சிரிப்பார். எப்பொழுதும் அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். மிகவும் சிரித்த முகம், மக்களை வரவேற்கும் ஒரு முகம், புதுமை காண்பதில் மிகவும் அக்கறை உள்ளவர். அவர் நாட்டிலே பல்வேறு மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகின்றார். அதே போல இங்கும் அவருடைய நடையை நாங்கள் பார்க்கும் பொழுது, நான் அவருடன் ஒரு பொழுது நடக்குவதற்கு இந்த பார்க்குக்கு சென்றேன். அவர் பார்க்கிலே ஆக்களை நடத்த வைத்து அவர்கள் மூலம் சில சேவைகளை செய்வதற்காக சில சேகரிப்புகளை செய்து அந்த சேவைகளை மிக திறம்பட செய்து வருவதை நாங்கள் எல்லோரும் அவதானிக்கின்றோம். அவருடைய ஆற்றல் மக்களை வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்காக எது நல்லது என்பதை செய்ய வேண்டும் என்பதிலே முனைப்பு கொண்டதாக இருக்கின்றது. அத்தகைய ஆற்றல் வாய்ந்த ஒரு நவஜீவன் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பேறு. ஒரு காலத்திலே நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு இருக்கும் தமிழ் மக்களுக்கு, அதாவது முதியவர்களுக்கு ஒரு நர்சிங் ஹோம் என்று சொல்லுவார்கள். அதாவது அவர்கள் வயது வந்த காலத்திலே மிக சுகமாக தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கான ஒரு இடம். அந்த இடம் எங்களுடைய பண்பாடு இணைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த முதியோர்களை பார்த்ததல்ல, நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு பலர் அதிலே இணைந்து செயற்பட முனைந்தார்கள். ஆனால் எங்களுக்கு போதிய மக்களுடைய ஒரு வரவேற்பு என்று சொல்ல முடியாது, அவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைப்பது அந்த காலத்திலே மிக கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் பலரும் அகதிகளாக வந்து இங்கு குடியேறி தங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்காக பல விடயங்களை அவர்கள் தங்கள் குடும்ப மட்டத்திலே செய்ய வேண்டியிருந்தது. அரச மட்டத்திலே அவர்களுடைய நிலை மிகவும் கஷ்டமானதாக இருந்தது. அதாவது அகதிகள் எங்களுக்கு கிடைக்குதா இல்லையா என்ற அந்த ஏக்கம், ஊரிலே விட்டு வந்தவர்கள், ஊரிலே இழந்து வந்தவர்கள் என்று பலரை பற்றிய சிந்தனைகள் மக்களுக்கு இருந்தது. ஆனால் இன்று எல்லோருமே 100% அந்த சிந்தனைகள் இல்லாமல் நன்றாக இருக்கிறார்கள் என்று நான் கூறவில்லை. இன்று கூட நான் ஒருவரை சந்தித்து வந்தேன். 2010ஆம் ஆண்டு வந்தவர். சாப்பிடக்கூட அவருக்கு வழி இல்லாத நிலையிலே இந்த நாட்டிலே அவர் பரிதாபமான நிலையிலே இருப்பதை நான் அவதானித்தேன். அவருடைய ஏக்கம், என்னை அங்கு இறக்கி விடுவார்களா இல்லையா? அத்துடன் அந்த நிலையில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கான கொடுப்பனவுகள், அவருக்கு தேவையான விடயங்களை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. அத்துடன் அவர் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு உள்ளே தன்னை உள்படுத்தி பல்வேறு விடயங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு தன்னுடைய குடும்பம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2010 வந்தவர் 15 வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தை காணவில்லை. அவர்களுக்கு உதவ முடியவில்லை. அவரை இங்கு விளங்கி கொள்ள
கொள்ளுற அளவுக்கு இந்த அரச அதிகாரம் அஹ், அவருக்கான இடத்தை கொடுக்கவில்லை என்பதை அறிந்து மிக கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இன்றும் எங்களுடைய மக்கள் அகதிகளாக இன்னமும் அவலப்படுகிறார்கள் கனடாவிலே என்பது உண்மை. அதே நேரத்தில் இங்கு வந்த எங்களுடைய முதியவர்களை நாங்கள் அவர்கள் சுகமாக தங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டும். அதாவது வயது போன நேரத்திலே அவர்கள் எவ்வாறு தங்களுடைய காலத்தை சுகமாக கழிக்கலாம். எல்லா பிள்ளைகளும் அவர்களை வீட்டிலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே இல்லை. அவர்கள் வேலைக்கு போக வேண்டும். அவர்களுடைய வீடு, வாசல், வசதி என்ற பல விஷயங்கள் அதிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சித்தோம். அது எங்களுக்கு கிட்டவில்லை. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது வேறொரு விடயம் எங்களுக்கு கிட்டி இருக்கின்றது. அதாவது எங்கள் சமூகம் இந்த நாட்டிலே எங்கள் அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்கு என்ன இருக்கின்றது? நாங்கள் ஊரிலே நாங்கள் எங்களுடைய அடையாளம் நிலைநிறுத்தப்படுவதற்கு பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே எங்களுடைய அடையாளத்தை, எங்களுடைய இருப்பை நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இது எங்களது ஒரு சேஃப் ஹேவன். அதாவது நாங்கள் அங்கே போய் தங்கி எங்களது என்று சொல்லி உடைமை கொண்டாடி நாங்கள் எல்லோரும் கலந்து பேசி பயமில்லாமல் இருந்து வரக்கூடிய ஒரு இடம் என்ற ஒரு நிலை எங்களுக்கு நிச்சயம் தேவை. புற சமூகங்களை நாங்கள் பார்க்கின்றோம். யூதர் சமூகங்களை பார்க்கின்றோம். முன்னர் வந்த சமூகங்களான இத்தாலியில் இருந்து வந்தவர்கள், கிரேக்க நாட்டில் இருந்து வந்தவர்கள், கரிபியன் நாட்டில் இருந்து வந்தவர்கள் என்று பல சமூகங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அந்த சமூகங்களுக்கு தங்களை தாங்களே கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். சீன சமூகம் உதாரணமாக, அவர்கள் இந்த ரயில்வே போடுவதற்காக எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தி வந்தார்கள். அவர்களையும் எங்களையும் ஒப்பிட்டு மவுண்ட் சானாய் வைத்தியசாலையும் வெலஸ்லி சென்ட்ரல் என்ற அந்த காலத்து வைத்தியசாலையும் ஒப்பிட்டு இந்த முதியோர்களும் அந்த முதியோர்களும் என்ன மாதிரி இருக்கிறார்கள், என்னென்ன தேவைகளை வைக்க இருக்கின்றன, என்னென்ன பிரச்சனைகளில் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று நாங்கள் ஒரு ஆய்வை கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முந்தி நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் இந்த எத்தனோ ரேஷியல் சீனியர்ஸ் என்று சொல்ற இனக்குழும முதியவர்களோ இனக்குழுமத்தை சார்ந்த மக்களுக்கோ ஆதரவு கிடைப்பது மிக மிக அரிது. இது இங்கே இந்த நாட்டு மூதாதையர்களான பூர்வீக குடிகள் என்று சொல்ற அந்த இந்தியன்ஸ் என்று சிலர் கூறுவார்கள். ஏனென்றா இங்கே வெள்ளக்காரர் வந்த பொழுது முதல் இவர்களை பார்த்துவிட்டு இந்தியாவுக்கு வந்துவிட்டு நினைத்தார்கள். அதனால அவர்களை இந்தியன் என்று சொல்லப்படும். அப்ப இந்த பூர்வீக குடிமக்கள் அவர்களுடைய அவலங்கள், அவர்களுடைய இருப்புகள் கூட நிச்சயமில்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது. அப்ப அந்த நிச்சயமில்லாத நிலையை நிச்சயமாக்குவதற்கு அந்த சமூகங்கள் தங்களை ஒருத்து பல விஷயங்களை எல்லோருமாக இணைந்து சேர்ந்து நிகழ்த்தி தங்களுடைய இருப்பை இங்கு நிலைநாட்ட பல நடவடிக்கைகள் எடுத்ததில் நான் முந்தி கூறிய யூத சமூகம், இத்தாலிய சமூகம், கிரேக்க சமூகம் போன்ற சமூகங்கள் தங்களுக்கென சமூக மையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தங்களுக்கென முதியோர்கள் வாழ்வதற்கான இல்லங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். தங்களுக்கான ஆலயங்கள் போன்ற வழிபாட்டு நிலையங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுக்காக இதை செய்திருக்கின்றோம். அதனை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய வருங்காலம் இந்த நாட்டிலே எங்களுடைய இருப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு விடயமாகத்தான் இருக்க போகின்றது. தமிழர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் அல்லது வாழ்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தேனான ஒரு செய்தி. அந்த செய்தி இல்லாமல் அவர்களும் இந்த கனடிய நீரோட்டத்திலே
தாங்களும் ஒரு கனடியர்கள் என்ற அந்த உணர்வில் மாத்திரம் வளர வேண்டிய பிள்ளைகளாக ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தங்களது என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒன்றும் இல்லை. நாங்கள் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் என்று சொல்ற ஒரு நிறுவனத்திலே வாடகை கட்டி அந்த நிறுவனத்தை சீன மக்கள் பாவிக்கிறதிலும் பார்க்க எங்களுடைய மக்கள் அங்கு வாடகை கொடுத்து அதனை பாவிப்பது மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். பரதநாட்டிய அரங்கேற்றம் என்றால் என்ன? முதியோர்கள் அங்கு சென்று கிழமைக்கு ஒரு தடவை அங்கு சந்திப்பதை நான் அவதானிக்கிறேன். தொடர்ச்சியாக அங்கே சந்திக்கிறார்கள். அவர்கள் பணம் காட்டுகிறார்கள். அங்கு பணம் காட்டித்தான் அந்த இடத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏன் நாங்கள் இன்னொரு சமூகத்துக்கோ அல்லது இன்னொரு இடத்துக்கு நாங்கள் பணம் கட்ட வேண்டும்? எங்களுடையது என்று சொல்லுவதற்கு ஒன்று ஏன் இல்லை? அதனை நாங்கள் செவிமடுக்க வேண்டும். எங்களது அடையாளம். சிலர் இதனை முன்னர் நடந்த பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு மத்தியில் கொண்டு வந்து இது அவர்களது இவர்களது என்ற அந்த ஒரு வாதத்தை கொண்டு வர முனைகின்றார்கள். இதெல்லாம் வேண்டாம். இது நான் ஒரு தமிழச்சி, நான் ஒரு தமிழன், இது என்னுடையது, என்னுடைய பரம்பரை, என்னுடைய பரம்பரை தன்னுடைய விடயங்களை, அதாவது நாங்கள் இங்கு இருந்தோம், இங்கு இருக்கின்றோம், இது தொடர்கின்றது என்ற அந்த தொடர்ச்சியை நாங்கள் நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும். எங்கள் நாட்டிலேயே எங்களுடைய இருப்பு நிலைநிறுத்தப்படாத ஒரு நிலையிலே வடக்கு கிழக்கு சொறி நிலமாக எங்கள் இருந்த காலத்திலே பிரித்தானியர்கள் அதனை முடிக்குரிய நாடாக்கி விட்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய சொறி நிலம் பறி போய்விட்டது. எங்களுக்கு என்ற ஒரு நிலம் என்ற ஒரு நிலைமை அங்கு இல்லை. ஆகவே அந்த நிலையை நாங்கள் இங்கும் வரவிடக்கூடாது. நாங்கள் எங்களுக்குரிய வசதிகளை அடிப்படையாக கொண்டு எங்கள் பிள்ளைகள் தங்களது நிலம், தங்களது உடைமை, தாங்கள் அங்கு சென்று இது எங்களது என்று சொல்லி எங்களுடைய பண்பாட்டை அங்கு வளர்ப்பதற்கான ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலத்திலே நாங்கள் எங்களது மையத்தை கட்டியெழுப்ப வேண்டும். வசந்தம் என்ற நிறுவனம் 1999 நிறுவப்பட்டது. நாங்கள் இன்றும் முயற்சி செய்கின்றோம். இது எங்களுடைய முதியோர்களது நிலையம், எங்களுடைய மக்களது நிலையம். அதற்கு நாங்கள் தேவையான விடயங்களை மக்களுக்கு செய்து தமிழ் மனம் கமல, தமிழ் பண்பாட்டு ரீதியிலே அங்கு சேவைகளை நாங்கள் தொடர வேண்டும். அதனை தொடர்கின்றோம். ஆனால் எத்தனையோ சேலஞ்சஸ், சவால்கள் அங்கு இருக்கின்றன. இந்த சவால்கள் நிச்சயமாக இந்த சமூக மையம் கட்டப்படும் போது, கட்டி எழுப்பப்படும் பொழுது வரும். ஆனால் நாங்கள் அதனை எதிர்கொள்ளத்தக்க சக்தியுடையவர்களாக இன்று மாறியிருக்கின்றோம். அதனை நாங்கள் பெருமையுடன் இந்த சமூக மையம் வாழ வேண்டும். எங்களுடைய பண்பாட்டை அங்கு நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். எங்களுடைய பண்பாடு இந்த நாட்டிலே தொடர்ச்சி பெற வேண்டும் என்றால் அப்படி ஒரு நிலையம் இருந்தால்தான் அது தொடர்ச்சியாக அந்த பண்பாட்டு வளர்ச்சியை எங்களுடைய அடி வேர் போன்றனவற்றை எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், காணக்கூடியதாக இருக்கும். இதனாலே தான் நாங்கள் வசந்தம் இதனுடைய தொடக்கத்திலேயே நாங்கள் எங்கள் மக்களிடம் சென்று நாங்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்வதற்கு, அப்பொழுது நேத்ரா ரொட்ரிகோ என்ற பிள்ளை அப்பொழுது இருந்தார். அவர் வந்து எங்களை கேட்டுக்கொண்டார், இப்படி இந்த இதுக்கு நீங்கள் வாங்கோ, வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கோ. நாங்கள் எத்தனையோ ஆயிரம் கேள்வி கொத்துக்களை கொடுத்து, இந்த நிறுவனம் உங்களுக்கு தேவையா, அங்கு என்னென்ன உங்களுக்கு தேவை என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்வி கொத்தை நாங்கள் செய்து கொடுத்த அந்த அதனை நாங்கள் வசந்தம் செய்து கொடுத்தோம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர். அந்த அடிப்படையிலே அங்கு
சேவைகள் நடைபெற இருக்கும். நாங்கள் கொடுத்த அந்த கேள்வி கொத்துக்கள் அடிப்படையிலே மக்கள் என்னத்தை கேட்டுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையிலே அதற்குள்ளே என்ன சேவைகள் வரப்போகின்றது என்பது அங்கு அதனை டிசைன் பண்றவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மையம் இந்த வருகிற தை மாதத்திற்குள் நாங்கள் அந்த மையத்திற்கான எங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த அரசு கேட்டிருக்கின்றது. அந்த பங்களிப்பை நாங்கள் வழங்காவிட்டால் தை மாதத்தில் முடிவில் இதற்காக அரசுவோ மூன்று வகை அரசுகள் இங்கே இருக்கின்றன, அவர்கள் கொடுக்கப்படும் மானியங்கள் கூட எங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆகவே இதனை நாங்கள் உடைமை கொண்டு அதனை செய்ய வேண்டும் என்று பலரும், நேற்று கூட நான் ஒரு திருமறைக்கலா மன்றம் ஒரு பெரிய பரிசளிப்பு விழா வைத்தார்கள். அதில் எனக்கு பரிசளித்தவர்களை கண்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய முதல் தலைவர் பேராசிரியர் சந்திரஹாசன் வாழ்நாள் விருது பெற்றார். அதுக்கு பிறகு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலே இருந்த எங்களுடைய மனித உரிமை இயக்கத்தை நன்றாகவே செயல்படுத்தும் அதற்காக தன்னை அர்ப்பணித்த ஃபாதர் பெர்னாட், அல்போன்சஸ் பெர்னாட் என்பவர், அவருக்கும் பரிசு கொடுத்தார்கள். அதை விட வேறும் பலருக்கும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த அந்த இடத்திலே கொடுக்கப்பட்ட பரிசிலே சமூக சேவைக்கான பரிசை கொடுத்தார்கள் சாந்தா பஞ்சலிங்கம். அவர் கனடியன் சேம்பர் ஆஃப் கமர்ஸிலே தலைவராக இருந்த நேரம் எனக்கும் ஒரு பரிசு தந்தார். அவர் என்னென்னா, நான் அந்த பெண்கள் பற்றிய ஒரு விடயத்தை பேசும்படி கேட்டிருந்தார்கள், அதுக்காக ஒரு பரிசு கொடுத்தார்கள். அவர்கள் அவ்வாறு அந்த சேவை செய்வர்களை மதிக்கின்ற அந்த பண்பாளர் அவர் இந்த நிறுவனம் கட்டுவதற்கு $1,50,000 கொடுத்திருக்கிறார் என்று அதிலே அறிவித்தார்கள். அவருக்கு சமூக சேவை விருதும் கொடுத்தார்கள். ஆகவே அவர் போல நாங்கள் எல்லோரும், எங்களுக்கு 1,50,000 கொடுக்க முடியாது, ஆனால் எங்களால் இயலுமானதை நாங்கள் அதற்கு சிறிய சிறிய துளிகள் தான் பெருவெள்ளமாக மாறுறது. ஆகவே நாங்கள் எது கொடுக்க முடியுமோ அதனை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதனை எப்படி கொடுக்கலாம்? வசந்தம் மூலமும் நாங்கள் இதனை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடுக்குள் இருக்கின்றோம். ஆகவே வசந்தத்தை சேர்ந்த வசந்தத்தோட இணைந்தவர்கள் இதற்கான உதவிகளை எங்களுக்கு நேரடியாக செய்யும் பொழுது அதற்கான சீட்டுக்கள் கூட இந்த இயக்கத்தினால் கொடுக்கப்படும். அதாவது அந்த இயக்கத்துக்கு என்று சொல்லி இந்த தமிழ் சமூக மைய போர்ட் என்று வச்சுக்கிறார்கள், இயக்குனர் சபை, அவர்கள் அதற்கு இதுகளை கொடுப்பார்கள். ஆகவே நீங்கள் இதனை வரவேற்று இதற்காக இது உங்கள் இரத்தத்தில் ஊற வேண்டும், இதற்காக நாங்கள் எல்லோரும் பணி செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இப்பொழுது அது பற்றி தெளிவான விளக்கம் கொண்டவர் எங்களுடைய எப்பொழுதும் முறுவலுடன் சிரிப்புடன் உங்கள் எல்லோரையும் எதிர்கொள்ளும் எங்களுடைய அன்பான நவஜீவன். அந்த நவஜீவனுடைய கருத்துக்களை இப்பொழுது கேட்போம். அதுக்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். நன்றி நவஜீவன். இன்றைக்கு சூரன் போர், எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சூரன் போருக்கு எல்லாரும் போய்விட்டார்கள், ஆனால் நாங்கள் இங்கே போராடுகிறோம். எங்களுடைய போராட்டம் இது சமூக மையம் பற்றிய போராட்டம். இதனை இப்பொழுது அது பற்றிய தெளிவான கருத்துக்களை உள்வாங்கி இருக்கும் எங்களுடைய நவஜீவன் இப்பொழுது உங்களுக்கு அது பற்றிய விடயங்களை கூறுகின்றார். நன்றி நவஜீவன். உங்களோட மியூட்டட். வணக்கம் பார்வதி. லாங் இன்ட்ரடக்ஷன் ஒன்று செய்திருக்கீங்க, நன்றி. அண்ட் தமிழ் கம்யூனிட்டி சென்டரை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் வடிவாக கொடுத்துருக்கீங்க, அது முதலாவது. தொடர்ந்து நான் எப்படின்னா, தமிழ் சமூக மையம் எல்லாருக்கும் கேட்குது, என்ன வடிவா? நல்லா கேட்குது. தமிழ் சமூக மையம்
பார்வதி என்று சொன்னது மாதிரி நாங்கள் 2009க்கு முதலே எங்களுக்கு ஒரு இன அடையாளமாக ஒரு கம்யூனிட்டி சென்டர் தேவை என்றக்காண்டி பல தடவை வந்து அப்ளிகேஷன் போடப்பட்டது. அப்போ போர் நிமித்தம் காரணமாக எங்களோட அந்த கேங் வயலன்ஸ் அது காரணமாக எங்களுக்கு அந்த அந்த நேரம் அது கொஞ்சம் கூடி இந்த காரியம் வந்து கூடி வர இல்லை. அப்போ 2009க்கு பிறகும் பல அமைப்புகளுக்களால் அது வந்து அந்த அப்ளிகேஷன் போடப்பட்டது. அப்பவும் எங்களுக்கு அந்த சரியான வரையில் பிறகு 2015 2015ஆம் ஆண்டு வந்து மேயரா வந்து ஜோன் டோரி வந்து வேட்பாளராக தெரிவு செய்திருக்கணும். நாங்கள் வந்து தமிழ் சமூகமாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒர்க் பண்ணாங்க. அவர்கிட்ட எலெக்ஷனுக்கு கேம்பெயினாக ஒர்க் பண்ணிட்டு எங்களோட மக்கள் இந்த கோரிக்கையை ஒட்டுமொத்த கோரிக்கையாக நாங்கள் அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க. தொடர்ச்சியாக தமிழ் சமூக மையம் ஒன்று கட்டுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு 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 உந்து சக்தியாக இருக்கணும், ஒரு லேண்ட் டெவலப்பிங்கோ அல்லது கவர்மெண்டோட கதைச்சு நீங்கள் எங்களுக்கு தரணும்னு அவரும் அந்த வாக்குறுதியை கொடுத்துருந்தார். தமிழ் சமூக மையம் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன்ன்றது முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்டி நிறைய கவர் பண்ணிட்டேன். என்றாலும் நாங்கள் இப்போ யுத்தத்துக்கு பிறகு தாயகம் வடகிழக்க வந்து தேச கட்டுமானத்துக்காக மனிதாபிமான பணிகளுக்காக நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் இதில் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வந்தாக்கள் 40ஸ்லேயும் 30ஸ்லேயும் வந்தாக்கள்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களால் வந்து நிறைய மில்லியன் கணக்காக உங்களோட உடலை வருத்தி பணமாகவும் உழைப்பாகவும் நேரத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து தான் அந்த அந்த தேசத்தை வளர்த்துருக்கிறோம். பெருமளவில் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களில் யுத்தத்தில் நாங்கள் ஒரு 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 தோல்வியடைந்து ட்ரோமா ஒன்று ஏற்பட்டிருந்தாலும் பிறகு மனிதாபிமான கட்டுமானத்தில் நாங்கள் ஒட்டுமொத்த கனடிய தமிழர்களாக நாங்கள் அதில் வெற்றி கண்டிருக்கிறோம் தான் நாங்கள் சொல்லலாம். பட் ஆனால் 2009க்கு பிறகு இங்கே வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஈழத்தமிழர்களுக்குன்றது அப்பால ஒரு கனடிய தமிழர்களாக ஒரு வளர்ந்து வர்ற சமூகமாக இங்கே வருது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எங்களுக்கு அங்கே ஊர் வேற்றுமைகள் ஊர் அடையாளங்கள் இருந்தாலும் அதை தாண்டி இங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு சின்ன சமூகமாக கனடிய தமிழர்களாக அதுக்குள்ள வேற வேற நாட்டு தமிழர்களும் இணைஞ்சு ஒரு சமூகமாக நாங்கள் கட்டமைக்கிறோம். அப்படியான நேரத்தில் இங்க எங்களது எதிர்கால பிள்ளைகளுக்காண்டி ஒரு தமிழ் சமூக மையம், அதாவது ஒரு எப்படி சைனீஸ் சமூக மையம் இருக்கோ அல்லது இட்டாலியன் சமூக மையம் இருக்கோ, ஜூரிஷ் சமூக மையம் இருக்கோ, அல்லது எங்களை விட குறைஞ்ச ஆர்மீனியனுக்கு கூட சமூக மையம் இருக்கு, ஆர்மீனியன் சென்டர் இருக்கு. அவங்க எங்களை விட கூட ஜெனோசைட் கூட நடந்திருக்கு. எங்களை விட அப்ப எங்களை விட குறைஞ்ச பாப்புலேஷன் அவங்க அப்படி இருக்க எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அதே மாதிரி எங்களுக்கு வேணுமென்றதுன்னு எங்களுக்கு அது கோரிக்கையா இருக்கு. ஏன்னா அடுத்த வான்கூவர்லேருந்து நியூஃபவுண்ட்லேண்ட் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களையும் கனடிய தமிழர்களாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட அரசு அங்கீகாரம் உள்ள ஒரு லீடர்ஷிப் கொண்டு வேணும். இந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஊர் சங்கங்கள் அது இந்த ஒரு டையிங் பீரியட் கொண்டு ஆரம்பிக்குது. இப்போ பள்ளிக்கூடங்கள் ஹார்டி கொலிச் என்ன, ஜப்னா ஹிந்து என்ன, சாவச்சேரி ஹிந்து என்ன, அதுக்கு பிறகு ஒரு ஒரு லீடர்ஷிப் கொண்டு வேணும். கனடா ஒட்டுமொத்த தழுவிய லீடர்ஷிப் கொண்டு அதைத்தான் நாங்கள் வந்து தமிழ் சமூக மையமாக எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த கோரிக்கையாகத்தான் இது ஜோன் டோரியால் வந்து ஜோன் டோரி 2020 வந்த பொழுது அவர் சொன்னது மாதிரி எங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் லேண்டை வந்து தர்றாங்க. அந்த லேண்ட் இந்த பெறுமதி கிட்டத்தட்ட 30 இப்போ பெறுமதி வந்து $30 மில்லியன் வந்து அந்த அந்த அதுக்கு பிறகு இப்போ நார்மலாக வந்து மற்ற சமூகங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டை மட்டும் தான் கொடுக்குறது, மக்கள் வந்து மேட்ச் பண்ணணும், அந்த காசை வந்து மேட்ச் பண்ணணும், மேட்ச் பண்ணி தான் அதை கட்டுறது, லேண்டுக்கு மேட்ச் பண்ணி தான் கட்டுறது. ஆனால் எங்களுக்கு 2020 2023 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீரியட் என்று தான் சொல்லணும். கனடாவில் தமிழர்களுக்கான பொலிட்டிக்கல் பீரியட்ல நல்ல டைம் வந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கரியான சங்கரி வந்திருந்தது, ப்ரொவின்ஸில் விஜய் தனியாசன மினிஸ்டராக வந்திருந்தது. அதை விட லோகன் கணபதி வந்திருந்தது, நீதன் ஷான் கவுன்சிலர் இருந்தது, பாத்தி கந்தவேல் கவுன்சிலர் இருந்தது, சுனிதா நேதன், அப்படியே ஒரு டீம் ஒன்று வந்ததால அதே நேரம் பிரைம் மினிஸ்டர் வந்து பொங்கல் இதெல்லாம் பாஸ் பண்ணதெல்லாம் அந்த பீரியட்டுக்கான அந்த ஒரு 5 வருஷ பீரியட்டுக்கான எங்களுக்கு அந்த ஜெனோசைட் பார்லிமெண்ட்ல அதை பற்றி டோக் ஷோ நடந்தது எல்லாமே. அப்போ அந்த டைம் வந்து 2 கவர்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு மேலும் அதுக்கான தமிழ் சமூக மையம் கட்டுறதுக்கான ஃபண்டை வந்து அலோகேஷன் பண்ணுது. அது கிட்டத்தட்ட $26 மில்லியன் வந்து. அப்போ இப்போ எங்களுக்கு $26 மில்லியன் இருக்கு, 30 மில்லியன் லேண்ட் இருக்கு. அப்போ இது வந்து கட்டி முடிக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் தாயகத்துக்கு $100 கொடுத்தாருன்னா $1000 கொடுத்தாருன்னா அது டோட்டலாகவே நாங்கள் ஒரு ஹியூமனிட்டிஸனுக்கு கொடுக்குறோம். அதில் எந்த விதமான ரிட்டர்ன் ஒன்றுமே இல்லை, சேரிட்டி ரிட்டர்ன். இங்கே வந்து இந்த கவர்மெண்ட்ல இந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்திலிருந்து
இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சேரிட்டி ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து இயங்குறது கவர்மெண்ட் இந்த சேரிட்டி ப்ரோக்ராம் ஆனதான். அதாவது நீங்க ஒரு $1000 கொடுத்தீங்கன்னா $400 வந்து ரிட்டர்ன் பெறக்கூடிய சிஸ்டம் ஒன்று இங்கே இருக்கு. அதில் நம்பித்தான் இங்கே பல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் எங்களோட தமிழாக்களே மில்லியன் கணக்காக டொனேட் பண்ண சரித்திரம் எல்லாம் இருக்குது. அதை விட யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த ப்ரோக்ராமில் தான் இதையும் எங்களுக்கு கவர்மெண்ட் தந்தது. மக்கள் வந்து இந்த 26 மில்லியனையும் எடுக்கிறோன்னா நாங்கள் வந்து $15 மில்லியன் வந்து மேட்ச் பண்ணணும். எப்போண்டா ஜனவரி 30க்கு முதல் மேட்ச் பண்ணால் தான் இந்த காசை வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்போ இது ஒரு லாங் அண்ட் இந்த லாங் இன்டர்வியூன்றபடியாக நான் கொஞ்சம் லாங்காகவே உங்களுக்கு கதைச்சு கொண்டு போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன மேட்சிங்கண்டா, இப்போ ஒரு கல் ஒன்று கட்டுறோம்டா, அதுக்கு பெறுமதி $10 நாங்கள் $5 கவர்மெண்ட்ட, $6 கவர்மெண்ட்ட இன்வாய்ஸ் பண்ணலாம், $4 மக்கள்கிட்ட இன்வாய்ஸ் பண்ணலாம். அப்படித்தான் அந்த காசு எடுக்கிறது. டோட்டலாகவே 26 மில்லியனை நாங்கள் எடுத்து ஏதோ செய்துட்டு போக வேண்டிய இல்லை. கவர்மெண்ட் வந்து அந்த அந்த சேரிட்டபிள் ப்ரோக்ராமை மேட்ச் பண்ணுறக்காண்டி நீங்களும் போடுங்க நாங்களும் போடுற மட்டும் தான் அந்த காசை அலோகேட் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கான காலக்கெடு வந்து கட்டுறதுக்கான தீர்மான காலக்கெடு வந்து மார்ச் 30. நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான காலக்கெடு வந்து 27 மே வந்து, அதாவது அது கட்டி முடிச்சு எங்கள்கிட்ட கீயாக வரக்கூடிய. அப்போ தமிழ் சமூகம் அப்போ இது அப்போ இந்த அளவில் தான் நாங்கள் இப்போ ஆரம்ப போராடி கொண்டிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் இந்த இந்த ஆர்கனைசேஷன் எப்படி பில் பண்ணப்படுது. அப்போதான் எங்களுக்கு நிறைய கேள்வி வருது, ஆர்கனைசேஷன் யார் நடத்துறது, அது அடையாளம் இன்னார். ஏனென்றால் நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வீட்டில் இருப்பார், அந்த பாயிண்ட் வீட்டில் இருக்க ஸ்டோரி மட்டும் தான் அவருக்கு தெரியும். மற்றவர் சாவச்சியில் இருப்பார், கிளிநொச்சியில் இருப்பார். அவன் ஸ்டோரி வந்து ஒரு லோக்கலுக்கு தான் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சின்ன சமூகமாக கனேடிய தமிழர்கள் ஒரு சின்ன சமூகத்துக்காக நிற்கிறோம். பார்வதி என்று எங்கே இருக்கிறான்னு தெரியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரவாசி பேர் நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவல் வீடே தெரியும். அப்போ பிரம்டனில் இருக்கிற ஆள்கிட்ட ஒரு சாமர்த்திய வீடு நடந்தாலும் எனக்கு அவை சொந்தக்காரராக இருப்பினும் அவ்வளவு தூரத்துக்கு கனடிய தமிழர்கள் வந்து ஒரு குறுகிய சமூகமாக போயிட்டு. அப்போ இப்படி ஒரு சிஸ்டம் வரைக்க எங்களுக்குள்ள நாங்கள் கல்லறிகிறோம், த்ரோ பண்ணுறோம். ஓகே, இது இன்னாட்டு. அப்போ இந்த நேரத்து தான் இதை கொண்டு வர்றோம். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஜப்னா ஹிந்து ஆர்கனைசேஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது, அல்லது சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் இருக்கும், சிடிசி என்றால் ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது. இது வந்து ஒட்டுமொத்தமாக கனடாவில் உள்ள தமிழ் அப்படி ஒரு தனி மனிதர்களுக்கு மெம்பர்ஷிப்பை கொடுத்து ஃபியூச்சரில் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் எங்களோட ஸ்டடீஸில் கனடாவில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் அமைப்புகளுக்கு ஒவ்வொரு மெம்பர்ஷிப்பை கொடுக்குறோம். எப்படி நியூ ஃபவுண்ட்லேருந்து வென்கூவர் வரையில் உள்ள தமிழ் அமைப்புகள் நான் ப்ராஃபிட்டாக இருக்கிறார்கள், 2 இயர்ஸாக ஆடிட் பண்ணாக்கள், தங்கள் அக்கௌண்ட்டை சப்மிட் பண்ணாக்கள், அவன் மெம்பர்ஷிப்பாக இருந்தலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்னா ஹிந்து காலேஜுக்கு ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது, பழைய சங்கத்துக்கு மாக்க தமிழக ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது. அப்போ சீனியர் சென்டர்ஸுக்கு ஒரு மெம்பர்ஷிப் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்டன் தமிழக மெம்பர்ஷிப் வருது, ஒட்டுவா தமிழக. அப்போ இவ்வளவு பேரும் சேர்ந்து தான் இந்த போர்டை நிர்மாணித்து அந்த போர்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வருது. இப்போ வந்து ஜங் பிள்ளைகள் வந்து 80 விதமான ஜங் பிள்ளைகள் கவர்மெண்ட்ல வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸான பிள்ளைகள் வந்து கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அந்த கட்டுமானத்தை நிர்மாணிக்கிறக்கான அவர்கள் வந்து இதை வந்து இதில் இருக்கிற மற்ற 40% வந்து 25% 30% வந்து ஃபண்ட் ரைசிங்கான கமிட்டியாக இருக்குது. அப்போ இதை வச்சு கொண்டு தான் இந்த கமிட்டி இப்போ ரன் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ அடுத்ததான் நாங்கள் என்ன இந்த எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணி இதை கட்டுமானத்தை துரிதப்படுத்துறதா எங்களுக்குரிய இந்த 2026 இந்த ஜனவரிக்கு முதல் இந்த 15 மில்லியனையும் நாங்கள் எடுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் போன ஜனவரியில் தான் நாங்கள் முதல் டாலரை கலெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் கவர்மெண்டால் இதுக்கு சேரிட்டபிளாக கொடுத்தது. அதான் உண்மை. அப்போ அதுக்கு முதல் வந்து 2-3 பேர் வந்து சீடிங் ஃபண்டாக வந்து $500,000 $1 மில்லியன் சேர்த்து அதை ரிசர்ச்சுக்கு பாவிச்சதொழிய கவர்மெண்ட் டேக்ஸ் ரிசீட் கிடக்கூடிய, அதாவது இப்போ உங்களுக்கு $100 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு உடனே டேக்ஸ் ரிசீட் தரும், 10 மினிட்ஸில் வந்து இந்த வருஷத்தான் டேக்ஸில் காட்டலாம். 1000 கொடுத்தீங்கனாலும். அப்போ இந்த ஜனவரி 1 இன்றைக்கு வரைக்கும் தான் நாங்கள் இந்த ஃபண்ட் ரைசிங்கை துரிதப்படுத்தினாங்க. ஆனால் துரிதப்படுத்தினதுல இந்த போர்ட் அண்ட் வெளியில் இருக்கிற என்ன போல வாலண்டியர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவு சக்ஸஸாக தான் வந்திருக்கலாம். ஏனெண்டா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கனடாவில் உள்ள இங்கே உள்ள யூனிவர்சிட்டி தமிழ் அலுமினி அசோசியேஷன் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஹிஸ்ட்ரியில். அதாவது ஓட்டலு, டொரண்டோ யூனிவர்சிட்டி, ஒட்டவா யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர்களை கொண்ட ஒரு சங்கம். அதில் இருந்து நாங்கள் வந்து ஒரு 700,000-800,000 சேர்த்துருக்கிறோம். மற்றது பழைய ஊர் பாடசாலைகள் இந்த சங்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு.
ஊர் ஊர் அமைப்புகள் இந்த சங்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி மற்றது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து 1 மில்லியன் கொடுத்துருக்கு. அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்துல தான் போன டிசம்பர் 23ல வந்து இதுக்கு ஃபண்ட் ஒன்றும் வரையில. அப்ப ஒரு 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 எப்படி கட்டுறதுன்ற ஒரு கஷ்டம் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பணக்காரங்கள்ட்ட 25,000 வாங்கி 1 மில்லியன் கட்டுவோமா? அல்லது மக்கள்கிட்ட எப்படி போறது? மக்கள்கிட்ட இப்போ ஒரு எங்கட கஷ்ட காலத்துக்கு இப்போ வந்து ஒரு எக்கனாமிக் டவுன் ஆன நேரம். ஒரு 25 வருஷத்துக்கு கனடாவுல இப்படி ஒரு எக்கனாமிக் டவுன் ஆனத ஒரு தரம் அனுபவிக்கல. அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டமா ரியல் எஸ்டேட் வந்து டவுனா இருக்கு. இன்சூரன்ஸ் மோர்ட்கேஜ் எல்லாம் டவுனா இருக்கு. அப்ப பொருட்கள் இந்த விலையேற்றம், அமெரிக்கா அந்த ப்ரெஷர் எல்லாமே அந்த அப்ப மக்கள்கிட்ட இருந்து காசு எடுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்பதான் நாம் வந்து போன டிசம்பர் 2020 டிசம்பர்ல இருந்து 22ஆம் தேதி இருந்து மார்ச் 30ஆம் தேதி மட்டும் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம் ஒன்று செய்த நான். அதாவது ஒவ்வொருத்தரும் இதுக்கு $10,000 எப்படி பங்களிப்பு செய்யலாம் 100 பேரை மீட் பண்ணி 1.1 மில்லியன் வந்து அதுக்கு டொனேட் பண்ணி கொடுத்த நான். ஒரு மக்கள் சேகரித்து இதை மக்கள் மயப்படுத்தி வீடு வீடா விசிட் பண்ணி செய்தேன். அதுல இருந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட 8 மில்லியன் எடுத்துட்டோம். உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 15 மில்லியன்ல 8 மில்லியன் வந்து நாங்க இப்ப டோட்டல் மணில கமிட்மெண்டா வந்து எடுத்துட்டோம். அதுல 20% கிட்ட பே பண்ணிட்டோம். கமிட்மெண்ட் தான் இப்ப. அப்ப ஜனவரி 30க்கு முதல் நாங்க 15 மில்லியன் இந்த கமிட்மெண்ட் தான் தேவையா இருக்கு. கமிட்மெண்ட் தான் என்ன? இப்ப முதல் நாங்கள் ஆரம்பத்துல காசு கேட்க போய்க்க மக்கள் வந்த குற்றச்சாட்டுகள் என்ன? ஓகே, இவங்க கட்டி முடிப்பாங்களா? இவங்க முதல்ல மாதிரி பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கூட ஃபாஸ்டா மூவ் பண்ணும். அப்ப பாசிட்டிவான ட்ரை பண்றதுக்கு வாலண்டியர் ஹவர்ஸை கொடுக்கறதுக்கான மக்கள் இப்ப எண்ணிக்கை வந்து சரியான குறைவு. அப்ப எங்களுக்கு இவைக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்தா பிறகுதான் இவன் என்ன செய்யணும்னா, ஓகே அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட நாங்க கமிட்மெண்ட் எடுத்து கவர்மெண்டோட பார்கெயின் பண்ணி கேட்டுக்கணும். நாங்க கமிட்மெண்ட் எடுக்கிறோம், கட்ட தொடங்க நீங்க தாங்க. அப்ப அதுலதான் 8 மில்லியன் வந்து எங்களுக்கு கமிட்மெண்ட் வந்து இன்னும் 7 மில்லியன் வந்தால் கவர்மெண்ட் வந்து அந்த காசை ரிலீஸ் பண்ணி நாங்க கட்ட தொடங்கலாம். கமிட்மெண்டா எப்படி? நீங்க ஒரு கல்லுந்த பெறுமதியா அதை $1,000 தீர்மானிச்சிருக்கலாம். அந்த $1,000 கட்ட தொடங்கின பிறகு நான் 10 பேமெண்ட்ல தருவேன். 100 ரூபாவா, அல்லது ஒன் டைம்ல தருவேன், அல்லது 2 அனுவல் பேமெண்ட்ல தருவேன் என்ற ஒரு ஒரு கமிட்மெண்ட்டை மக்கள்கிட்ட இருந்து அதி தீவிரமாக பயணத்துல இருக்கிறோம். கிட்டத்தட்ட எவ்வளவு பேருக்கு வேணும்? கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 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 2,500 3,000 4,000 பேர் செய்யணும்னு நினைக்கிறேன் கணக்கு பார்த்தா. ஓகே, அதை விட ஒரு ஃபேமிலி ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ் ஒரு ஃபேமிலி வந்து $10,000 கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஃபேமிலி இந்த நேம் வந்து இப்போ ராஜராஜ சோழன்ல எல்லா விஷயத்தையும் அவர் எழுதி வச்சிருப்பார், பார்த்துருப்பீங்க. என்னென்ன உழைப்பு போட்டாக்கள் எல்லாத்தையும் எழுதிப்பார். அதே மாதிரி நாங்கள் இங்கே ஒரு ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இவை போட்டேனும். அது வந்து $10,000. அதை கூட 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டேர்மில் வந்து கொடுக்கலாம்ட்டு போட்டிருந்தது. அப்போ அது முதல் $10,000 நாங்கள் போட்டு பிறகு சாதாரண மக்களால் ஏலாட்டா $1,000 கூட நீங்கள் ஒரு கல் இந்த பருமதியை கொடுக்கலாம். அது பேர் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி இருக்கு. அப்போ இது எல்லாமே இப்போ வந்து நாங்கள் அவசரமாக இந்த ஜனவரி 30க்கு முதல் இன்றைக்கு சரியாக 96 நாள் தான் கிடக்கு. அதுக்குள்ள கமிட்மெண்ட் எடுக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $100,000 கிட்ட டார்கெட் பண்ணினா தான். அப்போ அப்போ நிறைய வாலண்டியர்ஸ் தேவை, நிறைய மக்கள் மயப்படுத்தப்பட்ட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து உள்வாங்கியிருப்பீங்க. நீங்க எப்படி ஒரு சமூக போராளி ஆகுது, நீங்க எப்படி 10 பேரோட கதைக்கிறதுன்றதை நான் அடுத்ததாக கவர் பண்ண போறேன். இடையில ஒரு பிரேக். என்ன ஒரு ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இவர் பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். அவர் தொடர இருக்கின்றார். இப்ப இவ்வளவும் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் மற்றதண்டி ஆள்காட்டியை காட்டலாம், எப்படி இல்ல கேட்கலாம். எப்படி இருந்தது காய்ச்சது? நல்லது. எதுவும் இது பற்றிய கேள்விகள் வச்சுக்கிறீங்களா அவர் தொடர்வதற்கு முன்னர்? சிவா சின்னையா கேளுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு நன்றாக விளங்கிச்சது. வணக்கம் ஐயா, முக்கியமா எப்படி இந்த இருக்கீங்க? கமிட்மெண்ட் விஷயம் எங்க செய்கிறது, யாரோட கலந்து அதுகளை செய்யலாம், அதுக்கண்டு உங்களுக்கு ஒரு காரியாலயம் இருக்குதா, அல்லாட்டி ஓகே ஏதாவது நிறுவனத்தில் நாங்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்டை கொண்டு வந்து கையெழுத்து வைக்கலாமா என்ற விஷயத்தை வடிவா சொல்லுங்க. ஓகே, சரி, நன்றி. மற்ற கேள்வியில் யாராவது இது சம்பந்தமான அஹ், இன்னொரு கையேற்றுங்க. ஓ ரதி. சரிங்க.
Good evening, everyone. It was very. I'm looking forward by the building environment பார்த்து கொண்டிருக்கின்றேன். Good things. We always want to have something for ourselves. எங்களோட ஸ்கூலால எல்லாரும் ஒவ்வொரு அப்படி நீங்க சொன்ன மாதிரி கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு என்னண்டா அது முடிப்போமான்றதுதான் ஒரு முடிக்க வேணும் என்று இருக்கும். ஆனா முடிப்போமா ஓகே இன்னும் இல்ல அதுக்கும் எனக்கு ஆன்சர் இருக்கு. நீங்க 2 கேள்வி இல்ல அது எப்பவும் இருக்கு, ஆன்சர் இருக்குது எல்லாம். ஆனா அதை போக்கஸா புஷ் பண்ணி போகணும். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. 15,000 ரூபாய்க்கு பிளட்ஜ் பண்றதுக்கு இப்போ ஒன்லி 8 தான் நாங்க பிளட்ஜ் பண்ணி இருக்கிறோம். என்ன நான் இப்போ ஒரு மாதத்துக்கு இப்போ கேட்கல 6 இப்போ 8க்கு வந்திருக்கு. அது நல்ல விஷயம். தொடர்ந்தும் இதை புஷ் பண்ணி கொண்டு போறீங்க. உங்களுக்கு எங்களோட சப்போர்ட் இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு anyway நீங்க move on. There are so many people who would like to ask so many questions. Carry on with your remaining. நல்லது. நன்றி ரதி அருளானந்தன். ஓகே முதலாவது கேள்வி நீங்க என்னட்ட கேட்டிருங்க, அங்கிள் கேட்டிருந்தவர், அதாவது எப்படி கமிட்மெண்ட் கொடுக்குறேன். முதலாவது இப்ப பார்வதி ஆண்டி வந்து அதுல ஒரு சைன் அப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பில்டர் நெட்வொர்க்ல சைன் அப் பண்ணிருப்பேன். அவவுக்களால நீங்க ஆன்லைன்லயே இந்த கமிட்மெண்ட்டை செய்யலாம். பேசிக்கலா ஆன்லைன்ல செய்யலாம். அல்லட்டா நீங்க கூப்பிட்டா நான் வீட்டை வந்து ஹார்ட் காப்பி ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொண்டு போவேன். அதாவது கமிட்மெண்ட் இப்போ நான் இந்த அடுத்த வருஷம் தரணும், கட்டேக்க தர வேற $1,000 $2,000 $10,000 ஹார்ட் காப்பியும் இருக்கு. ஆன்லைன்லேயே நீங்க ஈஸியா செய்யலாம். நீங்க என்னட்ட ஃபோன் அடிங்கோ அல்லது பார்வதி விளங்கப்படுத்த ஆன்லைன்ல நேரடியாக போய் எப்படி கமிட்மெண்ட் ஈஸியாவே அந்த வெப்சைட் tamilcenter.ca போனீங்கன்னா வெரி ஈஸியாவே அந்த கமிட்மெண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி. இதுல என்னண்டா நவஜீவன், இப்ப மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. என்னண்டா இந்த காசு வந்து ஆற்ற கைக்கு போகுது, காசா ஆக்கள் கொடுக்க வேண்டி வந்தா அதுல நம்பிக்கை இருக்கா, அதுக்கு ரிசீட் இருக்கா, அந்த விஷயத்தை பற்றி தான் நான் கேட்கிறேன். என்னன்னா சில முதியோர்களுக்கு ஆன்லைன்ல செய்யறது கஷ்டங்கள் இருக்கு. அப்ப இது வந்து கமிட்மெண்ட் என்றது இப்ப நாங்கள் கொடுக்க போகிறோம் என்பதை உறுதிப்படுத்துறதா அந்த கமிட்மெண்ட் என்றது. ஆகவே நீங்க இப்ப காசு அங்க உடனடியா செலுத்துறதுண்டு இல்ல. நீங்க வந்து நான் இவ்வளவு காசு கொடுக்க இருக்கிறேன் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்றதான் இப்ப செய்ய வேண்டிய அந்த கமிட்மெண்ட் என்று சொல்றது அதுதான். ஓகே, மற்றதண்டி இப்ப 2025ல டாக்ஸுக்கான நீங்க இப்பவே காசை கொடுக்கலாம். அதுல என்னன்னா ஜனவரி ஓகே, காசு நீங்க 500 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் கொடுக்கலாம், இப்ப கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது இப்பவும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், கமிட்மெண்டாகவும் கொடுக்கலாம். மற்றது இது ஒரு சேரிட்டபிள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அவைகிட்ட இமீடியட்டாகவே நீங்கள் ஆன்லைனில் செலுத்தினீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே உங்களோட இமெயிலுக்கு சேரிட்டபிள் ரிசீட் வரும். அந்த பேக்கேஜிட்ட வந்து நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில் காட்டலாம், டேக்ஸ் செய்கிற ஆளு கொண்டே கொடுக்கலாம். இது ஒரு சேரிட்டபிள் ப்ரோக்ராம். அதே மாதிரி காசாக கொடுத்தீங்கன்னாலும் இமீடியட்டாக வந்து அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்கிட்ட இமீடியட்டாகவே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வெரி குறைவு காசாக கொடுக்குறதாக, செக்காக கொடுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எதுனாலும். ஆனால் காசாகவும் என்னோட தந்திருக்கணும். சில பேர் தங்களோட ஏதாவது ஒரு பர்த்டே அப்படின்னா அன்றைக்கு ஒரு ஆள் எனக்கு 1000 ரூபா காசை தந்தது அவர்கிட்ட உடனே ரிசீட் எடுத்து கொடுத்துறான். ஸோ அந்த இதில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 விஷயம். ஒன்று, நீங்கள் இப்போவே டொனேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் கட்ட தொடங்கல தருவேன்ன்றது கமிட்மெண்ட் மூலம் கொடுக்கலாம். எவ்வளவுன்றது நம்பர் தான் எங்களுக்கு முக்கியம். அப்போ தான் நாங்கள் அந்த எங்களுக்கு தேவையான 15 மில்லியனை ஃபில் பண்ணி கவர்மெண்டோட அந்த நெகோசியேஷனை அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அலோகேட் பண்ணின 26 மில்லியனை ரிலீஸ் பண்ணலாம். அப்போ இந்த செக்ஷன் சரி தானே. 2வது அண்டி கேட்டுறீங்க அந்த இது வந்து கட்டுவீங்களான்ட்டு. இது முதலாவது நிச்சயமாக கட்டுவோம். ஏனென்னா எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், ப்ரொவின்சியல்ல மினிஸ்டர் இருக்கிறார், நிறைய பொலிட்டிக்கல். இப்போ வந்து நாங்கள் 10 வருஷத்துக்கு முதல் இருந்த மாதிரி இல்லை. இப்போ எங்களுக்கு வாய்ஸஸ் இருக்கு. 26 மில்லியன் வந்து எங்களுக்கு அலோகேட் பண்ணி இருக்கு. 30 மில்லியன் லேண்ட் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி கையளிச்சாச்சு. அப்போ 8 மில்லியன் வந்து எங்கள்கிட்ட கிடைச்சிட்டுது. 7 மில்லியன் தான் இருக்குன்னா மக்கள்கிட்ட நாங்கள் போராடி இந்த ஒரு 96 நாள்ல எடுப்போம். அப்படி இல்லாட்டாலுமே எங்களோட சமூகத்தில் இல்லை கட்டுறதுக்கு தீக்குளிச்சு சூசைட் பண்ணி கட்டுறதுக்கும் ஆக்கள் இருக்கு. பட் ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் யூஸ் பண்ணல. அது எல்லாமே சின்ன சின்னதாக வந்து அதை கொடுக்குறதான் ஒரு தர்மமும் இருக்கு, அதெல்லாம் ஒரு தார்மீகமும் இருக்கு.
இப்போ நோன்றது நாங்கள் ஒரு பிரபஞ்சத்துக்கு சொல்கிற மெசேஜே இருக்காது. இன்றைக்கு முருகன் கந்தசட்டி கோயில் பக்கத்தில் சூரம்போரை பார்த்துட்டு கனடா கந்தசாமிக்கு முன்னால் காருக்கு தான் இருந்து கதைக்கிறேன். நான் 6 நாளும் கனடா கந்தசாமியில் இதை பற்றி பிரசங்கம் செய்தேன். நான் இன்றைக்கும் இப்போ சூரன் ஆடிக்கொண்டு கேட்கலையே 2 பேரும் என்ன தம்பி எப்படி சேர்ந்துருக்குன்னு சொல்லி போட்டு உடனே நான் 1000 தர்றேன்ட்டு வீதியிலேயே குளிருக்குள்ள வந்து என்னோட சைன் பண்ணதான். அப்போ இந்த நாங்கள் என்ன ஆனவன் கண்ணம் மாய எண்ணங்களுக்குள்ள இருந்து எடுத்துட்டு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையை தான் ஆறு திருமுருகன் என்ன அந்த நாளில் நாங்கள் இப்படியே சிந்திக்கவே கூடாது. வி ஹேவ் டு நாங்கள் எங்களால் முடியும் ஒர்க் பண்ணுவோம் என்றதான் இது. சரிதானே? கேள்வி முடிஞ்சது. இப்போ அடுத்த டாபிக் போகிறோம். ஓகே, அவங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி சிவாசினியா கேட்கிறார். நல்லது நவஜீவன். என்னென்றால் எத்தனையோ எங்களோட முதியோர் சங்கங்கள் இந்த டொரண்டோ மாநகரத்தில் இருக்குது. முதியோர் சங்கங்கள் அவர்கள் வந்து பெரும்பாலும் முதியோர்கள் இவ்வாறு இந்த கமிட்மெண்ட் அதுகளுக்கெல்லாம் போக தேவையில்லை, போகவும் மாட்டார்கள். என்றால் உங்களுக்கு தெரியும் அவருடைய நிலைமை. சரியோ? இந்த கமிட்மெண்ட்லையெல்லாம் அவர் செலவழிக்க மாட்டினேன். இது என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் இப்போ என்னென்றால் இப்போ நான் சொல்கிறேன், எங்களோட மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் 90 லிட்டில்ஸ் ரோட்டில் இருக்குது. அதில் நாங்கள் எதிர்வரும் 3ஆம் தேதி நாங்கள் ஒவ்வொரு ஒன்றவிட்ட ஒரு கிழமை, அதாவது ஒரு மாதத்தில் 2 நாளைக்கு எல்லா பேரும் கிட்டத்தட்ட 100-120 பேர் வாரவர். ஓகே. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வேணுமென்று சொன்னால் இந்த கமிட்மெண்ட் வேண்டாம், அவை தரேன் சொன்னால் அடுத்த கிழமை அதுக்கு அடுத்த கிழமை காசாவே கொண்டு வந்து தருவினேன். அதில் ஒரு பட்டியல் சேர்ப்பமா என்று யோசிக்கிறேன். ப்ளீஸ் ஐயா, நான் வர்றேன். அன்றைக்கு நீங்கள் முதலே அறிவிங்க. அன்றைக்கு ஒரு மாக்கம் சீனியர் ஹோமில் அவரோட இப்படித்தான் ஒரு பர்த்டேல கண்ட இடத்துல கதைச்சோன்னே சரி நீ வான்னு சொன்னோடனே அப்போ நான் கதைச்சு கொண்டு போக அரை மணி நேரத்தில் ஒரு அம்மா வந்து தான் தர்றேன், நாங்கள் எல்லாருமே இப்போ தர்றோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, எல்லாருமே தர்றோம்னு சொன்னால் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கமிட் பண்ணாமா ஆறுதலாக தாங்கன்னு சொல்ல தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இருப்பனோ தெரியாது இப்பவே தர்றேன். அதுதான் நிலைமை, அதுதான் நிலைமை. அவ தனக்கு 80 வயசுன்னு சொல்லி அவ உடனே ஹேக் பண்ணிட்டு போனா. அப்ப அந்த என்னண்டா இப்ப உள்ள எக்கனமி பிரச்சனையில இந்த 40s உள்ள குடும்ப ஆக்கள்லாம் தங்களால தர முடியாத பயத்துல தான் நாங்கள் இதை நகர்த்த முடியாத பயத்துல தான் இப்படி ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தோம் நாங்கள். ஆனா போன ஜனவரியில இருந்து நான் பாத்தீங்கன்னா $400,000 காசா தான் கொடுத்துருக்கோம். அப்ப எங்களுக்கு இப்ப காசு வேணும் கட்டாயமா. ஆனா இப்ப 1000 ரூபா கொடுக்குறார்கள் எல்லாம் உண்மையாவே இப்ப காசா கொடுக்கலாம். அதுல என்னடா இந்த வருஷம் அவைக்கு டாக்ஸ் ரிட்டர்னும் வந்துடும். அப்ப காசு எனி டைம் வெல்கம். ஆனா எங்களுக்கு இந்த மக்களை எப்படி கிட்டத்தட்ட 4000 மக்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சும்மா இல்ல, இப்ப 4000 இல்ல, கிட்டத்தட்ட 10,000 மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். $1000 இப்படியான மன்றங்களுக்கு போய் இப்படியான சொற்பொழிவுகளை நடத்தினால் அது உடனே நீங்கள் கமிட்மெண்ட் எடுக்கலாம். எதிர்வரும் 3ஆம் தேதி இப்படி நடக்குது, நான் உங்களோட தொடர்பு கொள்றேன். உங்களோட இதை போடும் பார்ப்போம், உங்களுடைய டெலிபோன் நம்பரை இதுல. நீங்க நான் பக்கத்து வீட்டுல இருக்க அடிக்கடி வீட்டை வந்திருக்கிறேன். இப்ப பக்கத்து வீட்டு கதைகள் எல்லாம் போட்டுதான்ப்பா நாங்கள் உங்களுக்கு தரலாம் அவருடைய இலக்கம். இலக்கத்தை இதுல போட்டால் எல்லாரும் கொப்பி பண்ணி நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். பண கஷ்டம் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய முதியோர்களை பொறுத்த அளவில் அவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த நேரத்தில் உதவுவதற்கு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும். முதியோர்களை டார்கெட் பண்ணினா நீங்கள் எல்லா காசும் எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நன்றி, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி நன்றி. கேள்வி கை காட்டிதான் இதுல கை காட்டுறது யார்? கேளுங்கள், கை காட்டின ஆள் எனக்கு யாருன்னு தெரியல. யாரு கேள்வி கேட்க போறாக்கள் கேளுங்கோ. யார்? சரோஜினி கேட்க போறீங்களா? இதுல கேள்வி யார் கேட்க போறீங்க? சில வேளை அவைகளுக்கு நெட்டி முறிக்கிறதுக்கும் கை நட்டுறவையல் அப்படியே இல்ல, நான் கேட்கறத நான் ஒரு கதைக்கிறேன். சரோஜினியா கதைக்கிறேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன், நான் அதுதான் கையொத்தேன். நான் பார்த்தேன், முடிச்சேன். நவஜீவனுக்கு கொஞ்சம் தெரியும் தானே? ஆமாமா, எனக்கு எல்லாரும் தெரிஞ்சாக்கலாம். நாங்க இந்த பங்களிப்பு பற்றி சொல்றேன். ஆமா, நன்றி நன்றி. ஓகே, அடுத்த டாபிக் வந்து நவஜீவன் இதுல நம்பரை போட வாங்கட. ஆமாம், ஓகே, அடுத்த டாபிக் நம்பர்
ஆமாம் ஓகே போடுங்க. ஓகே 4162728543. வசந்தம் நாங்களும் இந்த இதுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். வசந்தம் முதியோர் நிறுவனத்தையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அங்கு நான் எப்படி தொடர்பு கொள்ளலாம். இப்போ வசந்தம் நிறுவனத்துக்கால எப்படி நீங்க இதுன்றது அல்லது உங்களோட ஓன் சீனியர் ஹோமுக்கால எப்படி இதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆமா ஆமா. என்னை பொறுத்தவரை நான் ஒரு இப்ப மக்கள் அவைகளுக்கு நாங்கள் டாக்ஸ் ரிசீட் எடுத்து கொடுக்கறது தானே எங்களோட வேலை. ஓ, இது நான் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்டது எப்படி இப்போ 24 hours உங்களுக்கு அவைலபிள். நீங்க பின்னேரம் மீட்டிங் அங்கேயும் ஒரு காஃபி ஷாப்பில் 5 பேரை மீட் பண்ணணும்னாலும் நீங்க எனக்கு அடிக்கலாம். நான் வருவேன். ஏன்னா இது ஒரு அன்று மிஸ்டர் சிவனேசன் இது நாங்கள் போனாங்கள் அவைகள் எல்லா சங்கங்களையும் அழைத்திருந்தவர்கள். அப்ப அதுல பல சங்கங்கள் வந்து இப்ப கிட்டடியிலே ஒரு கூட்டம் ஒன்று கூடி அதுல பல சங்கங்களும் தாங்கள் இதுக்கு உதவி செய்கிறதாக கமிட் பண்ணியிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு போயிருந்தோம். அது இரவில் நடந்தபடியே சில முதியோர் சங்கங்கள் வர முடியலை நினைக்கிறேன். ஆனால் பல சங்கங்கள் முதியோர் சங்கம் மட்டுமில்லை, பழைய பாடசாலை நிறுவனங்கள் அது சொல்லி நிறைய நிறுவனங்கள் வந்திருந்தார்கள். அடுத்ததாக இப்ப செகண்ட் டாபிக் போறேன். இப்பதான் இத நீங்க யாருன்றது பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் 22 பேர் இருக்கிறீங்க. 22 பேரும் அப்படி லீடர்ஸ் ஆகலாம்ன்றது டாபிக் தான் முக்கியமானது. உங்களுக்கு இது ஃபேஸ்புக்லேயும் ஓகே ஓகே 20 அப்ப இதில் என்ன நூற்றுக்கணக்கான பேர் பார்க்கலாம், அப்புறம் யூடியூப்லையும் பார்க்கலாம். இந்த நாட்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் ஒருத்தருக்கும் வீடு சொந்தம் இல்லை. அந்த வீட்டுக்காண்டி உழைச்சி கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பெரிய பெயின் மாதிரி. அங்கே உங்களுக்கு வீடும் சொந்தம், கிணறும் சொந்தம். அப்போ நிறைய சமூக சேவையாளர்களை நீங்கள் காணலாம். ஒரு கோயில் மணியத்தை காணலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் மணியத்தை காணலாம், அல்ல ஒரு டீச்சர் வந்து ஒரு சமூக சேவையாளராக இருப்பார். அப்போ கூட வந்து வாலண்டியர் ஹவுஸை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அது ஒரு நிலம் சார்ந்த ஒரு தொடர்பாக இருந்தது வழியா போராட்ட காலம் எல்லாம் நாங்கள் எங்கட காலத்தில் அனுபவிச்சு வந்த ஒரு சமூகத்தில் சமூக லீடர்ஸை நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறோம். ஒரு பெருந்தலைவரை மீட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் குட்டி குட்டி நிறைய லீடர்ஸையும் மீட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் கனடா போன்ற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு அந்த லீடரும் இல்லை, பெரிய லீடரும் இல்லை, குட்டி குட்டி லீடர்ஷிப்பும் ஒரு 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 விஷயத்தை கொண்டு நடத்துறதுக்கான ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு நடத்துறதுக்கான ஆட்கள் வலு வந்து பத்தாம இருக்கு. அதனாலையும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இழுபட்டு கொண்டு போகுது. இப்போ என்ன மாதிரி ஒரு 10 பேரோ அல்லது ஒரு 20 பேரோ இந்த சமூகத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் இவ்வளோ காலத்துக்குள்ள முடிப்போம் வந்து ஃபுல் டைமாக வந்து அல்லது ஒரு 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 கிழமையில் ஒரு 20 ஹவர்ஸை கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து இல்லாமல் இருக்கு. அதுக்கு எப்படி நீங்கள் செய்யலாமன்றது ஒரு ஒரு கதைக்கு அது பிரியோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சமூக மையம் ஏன் வரணும், என்னத்துக்காண்டி வரணும், அது என்னத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுற கேள்விகள் வந்து சொல்லிட்டேன். உங்களோட கேள்வி எல்லாம் இருக்கு. அப்போ இந்த லீடர்ஷிப் என்னத்துக்கு வேணும்னா இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு 40s வந்து விடுதலை போராட்டத்தில் இருந்திருப்பீங்க. அங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட்களை செய்திருப்பீங்க. இங்கே வர்றதுக்கு கடல் கடந்து தேசம் கடந்து வர்றதுக்கு எவ்வளவோ ஒரு லீடர்ஷிப்பை ஷோ பண்ணி தான் வந்திருப்பீங்க உங்களோட குடும்பத்தை எடுத்து. பிறகு அந்த மண்ணை கட்டி எழுப்புறதுக்குன்னா, அந்த கோயில்களை கட்டி எழுப்புறதுக்குன்னா, அந்த சமூகத்தை வளர்க்குறதுக்குன்னா நிறைய உதவி இருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ மற்றது அறம் சார்ந்த கல்வி உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் சின்னனா இருக்க அறம் சார்ந்த சோசியல் சர்வீஸ் நிறைய படிச்சு தான் இப்போ வந்து 40s 30s இந்த நாட்டுக்கு வந்திருப்பீங்க. இங்கே இப்போ நீங்கள் சீனியர் கேட்டகரிக்குள்ள எல்லாரும் கூட வந்திருப்பீங்க. ஆனால் இந்த அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட அது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு ஒப்பிட்ட அளவில் இப்போ எங்களால் இந்த நாட்டில் எடுக்கலாமல் இருக்குது. அதான் நான் சொன்னேன், இந்த மோட்கேஜ் பெயினாலோ அல்லது ஓடிக்கொண்டிருக்கிற சமூக ஒரு மிஷினரி லைஃபுக்குள்ளாலே எங்களால் அப்படி ஒரு லீடர்ஷிப்பை வந்து குட்டி குட்டி லீடர் எடுக்கலாமல் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி அந்த லீடர் ஆகிறது, நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறது, நீங்கள் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிறது என்னென்று தான், நீங்கள் எப்படி மக்கள் மயப்படுத்த, நீங்கள் ஒரு 100 பேரோட கதைக்கிறது என்னென்று தான் முக்கியமாக. அதில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் நிறைய ஆளுமைகள் இருக்கு. ஒருத்தருக்கும் ஏஜ் போன இப்போ பார்வதி ஆண்டி பார்த்தாங்கன்னா நான் சேம்பருக்கு ஒரு காட்சி சொன்னேன். நான் இந்த 2020 கோவிட் வந்த பொழுது இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் உமன் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன்டா நான் ஆண்டியை தான் காட்டுவேன். அந்த கோவிட் காலத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கிழமையும் ஜூம் மீட்டிங்லேருந்து ஆக்களை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாரும் ஜூம் மீட்டிங் கொண்டு வந்தது கூடவே இருந்தது. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட யாராவது இருக்கணும்னா சரியான குறைவாக இருந்தது. ஆனால் ஊரில் எல்லாம் அப்படி இல்லை. அப்போ நீங்கள் எல்லாருக்குமான அந்த வலு வந்து இருக்கு. நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாம், சொந்த பந்தத்தை எப்படி கலைக்கலாம். உங்களோட ஒரு செல்ஃபோனுக்கு எடுத்தீங்கன்னாலே ஒரு 500 டேட்டாஸ் இருக்குது, 500 பேட்ட கான்டாக்ட் இருக்குது.
அந்த 500 பேரோடையும் எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்? நீங்க இதை எப்படி விளங்கப்படுத்தலாம்? இல்ல உங்களுக்கு நாங்க என்ன சப்போர்ட் பண்ணலாம்? நீங்க ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டியோ, ஒரு சின்ன கிறிஸ்மஸ் பார்ட்டியோ, அதுல வந்து கதை கேட்க. அடுத்த இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரீச் ஆற இந்த பிரச்சனைய கொண்டு போறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை, ஒரு சிஎம்ஆர், ஒரு டிவி தான் இருக்கு. இப்ப அப்படி இல்ல. நீங்க ஒரு TikTok பார்த்திருப்பீங்க, வைஃப் வேற ஒரு Instagram பார்த்து கொண்டிருப்பா, இன்னும் ஒரு ஆள் ஒரு YouTube பார்த்துருப்பா, அப்புறம் ஒரு மீடியா இல்ல. அப்ப இந்த விஷயத்த கொண்டு போறது கஷ்டமா இருக்கு. அப்ப உரையாடல் மூலம் தான், கன்வர்சேஷன் மூலம் தான் இந்த தேவைய வந்து நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கோ, அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கோ, அல்லது உங்களோட கொலீக்ஸ், உங்களோட உங்களோட சேம் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க இத கொண்டு போகக்கூடிய மாரி இருக்கு. அப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் எப்படி லீடர் ஆகலாம்? நீங்க ஒவ்வொருத்தருக்கும் பின்னாலேயும் ஒரு $100,000 வந்து ஒளிஞ்சு தான் இருக்கு. செயற்பாடு திறன். நீங்க ஒரு 1000 குடுக்குறது மட்டும் இல்லாம, நீங்க எப்படி 100 பீப்பிள இதுக்குள்ள நெட்வொர்க் பண்ணி நீங்க ஒரு லீடர்ஷிப்ப காட்டலாம். அதுக்கு நாங்க கொண்டாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான இந்த 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 தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்க விதைச்சிட்டு போறதுக்கான உங்களோட அத்திவாரமா அது இருக்குமென்று நம்புறேன். ஏனென்றா எங்களோட அடுத்த ஜெனரேஷன்கிட்ட இப்படியான ஒரு அறம் சார்ந்த கல்வியும் அவைக்கு சரியா கொடுக்கப்படாததால, அவை உங்கள விட 3 மடங்கு செலவை எடுக்கிறதாலயும், எடுத்துக்கொண்டும் இந்த $1000 நாங்க அவைட்ட வாங்குறதுக்கான பிக் டைம் ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கு. மற்றது எங்களுக்கும் அவைக்கும் உண்டான ஒரு ஒரு ஜெனரேஷன் கேப்பும் இருக்கு. அதுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப்பாவும் இருக்கலாம், லாங்குவேஜ் பேரியராவும் இருக்கலாம், கல்ச்சரல் பேரியராவும் இருக்கலாம். பட் அது கொண்டு போயிடலாம். மற்றது அதே இதை நான் ஒரு சீனியர்கிட்ட 1000 வாங்குறது ஈஸியா இருக்கு. ஒரு ஒரு இங்க பிறந்த பிள்ளைகிட்ட வந்து 30+ 40+ வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப உங்கள போல ஆட்கள் ஏன் வாலண்டியரா வரக்கூடாது? நீங்க தான் ஆனாரவ அடிவாரத்துல நின்றுருப்பீங்க. நீங்க தான் சுனாமில நின்றுருப்பீங்க. நீங்க தான் ஒரு கோட்டை அடிவாரத்துல நின்றுருப்பீங்க. அல்லது சில நேரத்துக்கு பின்னால நின்றுருப்பீங்க. தந்தை சில நேரத்துக்கு பிறகு அமிர்தலிங்கத்துக்கு பின்னால நின்றுருப்பீங்க. அப்ப நீங்கள் இப்ப வந்து இந்த லீடர்ஷிப்ப ஒவ்வொரு தரம் சின்ன சின்ன லீடர்ஷிப் ஓகே என்னால இவ்வளவு ரைஸ் பண்ண முடியும். கதைக்க முடியும் என்றதான் இந்த இந்தியான் உங்களோட வந்து கதைச்சல்ல ஒரு பிரயோசனமா இருக்கு. மற்றபடி உங்கள்ட்ட டிரெக்டா நான் இன்றைக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் காண்டி நான் ஆக்சுவலா இந்த இந்த பாரதி தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்காக எடுத்துக்கொள்ள இல்லை. நான் உங்களுக்கால எப்படி லீடர்ஷிப்பை எங்களுக்கு ஒரு 100 பேர் லீடர்ஷிப்பா வந்தா எப்படி இருக்குமென்றதான் தேவையா இருக்கு. என்ன சொல்றீங்க? இப்ப ஐயா வந்து கேள்விகள் சொன்ன இதுக்கு பிறகு கேள்விகள் இருக்கா? இதுல லீடர்ஸா வாரதுக்கு விரும்புகிறார்கள் நவஜனோட பேசிக்கொள்ளலாம் தனிப்பட்ட முறையிலும். இப்ப நாங்கள் இந்த பொதுவாக இந்த விஷயங்கள் தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு இருந்தா கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வியில் தமிழ் கம்யூனிட்டி சம்பந்தமான குவெக்ஷன்கள் உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த லிக்விடேஷன் இந்த பில்டிங்ல எப்படி குவெக்ஷன் இருக்கு? அல்லது என்ன விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கும் என்ற அந்த விஷயங்களை பற்றி கூட கதைக்கலாம். ஆனா இப்ப நாங்கள் அதை பற்றி நாங்க ஆய்வு செய்து இப்ப 4 வருஷத்துக்கு முந்தையே எல்லாம் சமர்ப்பணம் செய்து அது அடிப்படையாக கொண்டுதான் அது கட்டுப்பட இருக்கிறது. நானும் திரும்ப நான் தான் கதைக்கிறேன், மற்றவையில் கேட்டோன்னு இருக்குன்னா பரவாயில்லை. இப்போ என்னென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முதியோர் சங்கங்களை நீங்கள் டார்கெட் பண்ணி அவர்களிடம் ஒரு மீட்டிங் இருக்கிற நேரத்தில் போய் அங்கேயே நீங்கள் கமிட்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கு நான் வேண்டிய உதவிகள் செய்ய தயாராக இருக்கிறேன். இப்போ எங்களுடைய சங்கத்தில் கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறார்கள். தமிழ் முதியோர் சங்கம், மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர், மெல்பர்ன் குடும்ப வள நிலையம். உங்களுக்கு தெரியும், 90 லிட்டில்ஸ் ரோட்ல இருக்கிற அந்த அது இப்போ நான் சொன்னால் நவம்பர் 3ஆம் தேதி மீட் பண்ணுறேன். நீர் அது கட்டாயம் பெற வேணும். நான் வேண்டிய ஒழுங்கல் செய்கிறேன். அதே மாதிரி எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஏதோ சங்கங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாக அது எங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கவில்லை. நாங்கள் இப்பொழுது அநேகமாக 25வது ஆண்டு விழா கூட போன மாதம் கொண்டாடினாங்க. நாங்கள் வந்து 25 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு சங்கம், மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் தமிழ் சீனியர்ஸ் குரூப். அப்போ அதில் 200 பேருக்கு மேலே இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்தால் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யலாம். இதை தவிர வெவ்வேறு சங்கங்கள், இப்போ எழுத்தாளர் இணையம் இருக்குது, தொல்காப்பியம் மன்றம் என்று பல்வேறு மன்றங்கள் இருக்கின்றன. பண்மையில கூட திருக்குறள் மாநாடு நடத்தினார்கள். அவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப என்னென்றால் இப்ப முக்கியமாக இப்ப இன்றைக்கு தொல்காப்பிய மன்றம் ஒரு கூட்டம் வைக்கிறார்கள் 8:30 மணிக்கு. நான் அதை பற்றி சொல்லலாம் என்னவோ தெரியல. எங்களுக்கு இந்த மாதிரியான மன்ற விழாக்களும் மாநாடுகளும் தேவைதான்.
ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை தான் சொல்றேன். மற்றவர்களை குறை கூறுவதாக நினைக்கக்கூடாது. மற்றவர்கள் விழாக்களும் ஆராய்ச்சி மன்றங்களும் மகாநாடுகளும் எங்களுக்கு தேவைதான். அதை நடத்துவதற்கு ஒரு இடம் இருக்குதா எங்களிடம்? இருக்கிற கேள்வி. அப்ப இப்படி ஒரு மையம் இருந்தால் நாங்கள் எத்தனையோ விழாக்களையும் எத்தனையோ ஆராய்ச்சி மாநாடுகளையும் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் கட்டாயம் நிறுவ வேண்டும். அதை உணர்ந்து எல்லோரும் செயல்பட்டால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா மன்றங்களும் உதவி செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வேறு நன்றி. நான் நன்றி சிவனேசன். நல்ல மல்வன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் போகலாம். அது 90 லிட்டர் உங்களுக்கு கிட்டத்தான். ஒன் டைமுக்கு நிற்கிறேன். உங்களோட கருத்தை தொடர்பு கொண்டோம். வேறு யாராவது கேள்விகள் இருக்குதா உங்களிடம் இந்த விஷயம் பற்றி கதைக்கிறதுக்கு? பேர் இருக்கிறீங்க. இன்றைக்கு சூரன் போர் நடந்தாலும் இவ்வளவு பேரும் இந்த மல்வன் என்ன ரிசோர்ஸ் சென்டர் சிவனேசன் உட்பட பலரும் இதுக்கு ஆதரவு தருவதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விஷயம் இன்னும் மேலும் மேலும் உங்கள் மூலம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இது செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுதுதான் இது ஒரு பிறந்துபட்ட ஒரு பரப்புரையாக இது அமைவது மிக முக்கியம். செவி வழி செய்தியாக போவது கூட என்னென்ன ஆக்கள் என்ன விஷயம் என்று அறிவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பேசினால் அது அவர்களுக்கு தெளிவு ஏற்படும். கேக்குறேன். நீங்க அதுல என்னென்ன விஷயங்கள் வர இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த அந்த ஆய்வின்படிக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்களை அதை உள்ளடக்க முயற்சித்தோம் போன்ற விஷயங்களை பற்றியும் சொல்லலாம். அந்த கமிட்டி சென்டர் என்ன விஷயங்களை என்னென்ன அம்சங்கள் அந்த கமிட்டி சென்டர்ல நாங்கள் செய்த ஆய்வின்படி என்னென்ன விஷயங்கள் அதுக்கு வர இருக்குது? அது ஒரு லைப்ரரி, ஒரு ஜிம், ஒரு மீட்டிங் ரூம், மற்றது ஒரு ஆடிட்டோரியம், ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு இதாகத்தான். மற்றது எங்களுக்கு ஒரு எங்களோட தமிழ் ஆவணப்படுத்துறதுக்கான இது உண்டு. மற்றது ஒரு 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 சின்ன ஒரு ஹோலோட சேர்ந்து ஒரு வெளிவாரி ஈவெண்ட் நடத்தக்கூடிய மாதிரி, ஒரு நூல் வெளியீட்டு விழா நடத்தக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று. அப்படியான எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணி தான் அது அமையும். அது ஸ்டெயின்ஸ் ரோடு 311 ஸ்டெயின்ஸ் ரோட்டுக்குள்ள தான் அந்த சிட்டி டொரண்டோ சிட்டி அந்த 4 ஏக்கர் லேண்டை தந்திருக்கு. அதுக்கு பின்னால அந்த ஜூவோட கனெக்ட் பண்ண எம்டி லேண்ட் கிடக்கிற வழியா அது கார் பார்க்கோட எல்லா வசதியாக தான் அது இருக்கு. மற்றது இது ஜோன் டோரியால தான் சிட்டியால தான் லேண்ட் தந்தது. இது 3 லெவல் கவர்மெண்ட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதை விட எல்லா எங்களோட தமிழ் பொலிட்டீஷியனும் இதுக்கு லோபிங் செய்து உழைப்பை தான் கொடுத்துருக்கணும். மேலும் அடுத்தடுத்த எப்படியான கட்டுமானத்துக்கும் அவர்கள் தொடர்ச்சியான தங்களோட இன்புட்டையும் தங்களோட உழைப்பையும் தான் போட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மெயினாக இந்த காசை நாங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணி கட்டணுமெண்டா இந்த ஜனவரி 30th முதல் நாங்கள் அந்த இன்னும் ஒரு 7 மில்லியன் கமிட்மெண்ட்டாக செய்யணும். பட் ஆனால் கட்டாமல் அதுக்கான முயற்சிகளை நடந்து கொண்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன கோயிலில் நான் இப்போ சூரம்போர் குளிர்களை ஜாக்கெட்டோட பார்த்து கொண்டிருக்கவே இந்த முகத்தை பார்த்து காய்ச்சிட்டு எப்படி தம்பி ரீச் ஆகிட்டீங்களா வந்துட்டு பே பண்ணுறதுக்கு உடனே ஆக்கள் இருக்கணும். இன்றைக்கும் நான் நேற்று $25,000 எடுத்தேன் நான் ஒரு ஆள்கிட்ட. அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பீப்புளை டப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு லீடர்ஸ் வாலண்டியர்ஸ் குறைவு, லீடர்ஷிப் உள்ள வாலண்டியர்ஸ் குறைவு. ஏண்டா எப்படி மக்கள் ஒரு பரந்து மட்ட மக்களாக இருக்கணும். இப்போ முதல்ல மாதிரி ஒரு மீடியாக்களால் அவைய ரீச் பண்ண இல்லாது. அப்போ எங்கெங்கே யார்கிட்ட போகலாம்ன்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. இதை பொறுத்தவரை $1,000 ஒரு 6 இயர்ஸுக்கு முதல் கனடாக்கில் வந்த எல்லாராலுமே கொடுக்கலாம். 50 ரூபா படி 2 வருஷத்துக்கோ இல்லை 100 ரூபா படி 1 வருஷத்துக்குலையோ அல்லது $1,000 ஒன் டைம் பேமெண்டாகவே கொடுக்கலாம். ஏன்னா $1,000
நாங்கள் இது ஒரு இனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பேக் ஹோமில் கொடுத்ததெல்லாம் நாங்கள் ஒரு கில்ட்டினஸ், எங்களோட துயரம், அதுக்கு ஒரு கோபமாக இருந்தது எல்லாமே இருந்தது. இது வந்து ஒரு இனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நாங்கள் இதை வந்து விசிபிளாக நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம் ஃப்யூச்சரில். இப்போ காலங்காலமாக இந்த கனடாவில் நான் இது பில்டிங்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் ஊரில் நிறைய செய்த விஷயங்கள் எங்களால் கண்ணால் பார்க்க முடியாமல் இருக்குது. எங்களோட எங்களோட பிள்ளைகளால் பார்க்க முடியாமல் இருக்குது. இது வந்து பார்க்கலாம். அதனால இது இந்த வெரி இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ ஒரு இனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ன்றபடியாக செல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக லைஃப் இன்சூரன்ஸு, ரியல் எஸ்டேட் எல்லாம் செல் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது ஒரு இனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அதே நேரம் ஒரு சோகம், ஒரு 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 சுனாமி வந்தோடனே நாங்கள் 100 ரூபா பே பண்ணுறது குயிக்காக பே பண்ணிவிடும். ஏன்னா அது அது ஒரு 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 வலி இருக்கிற பெயின் இருக்கிறபடியா இந்த விஷயம் ஒரு இனத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்றபடியா எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போகிறோன்னு பிக் டைம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் நீங்கள் லீடர்ஸ் தரணும் எங்களுக்கு கேட்குறோம். நீங்கள் ஒரு 10 பேரோட கதைச்சு 10,000 ரூபா எடுத்து தந்தா என்ன, அல்லது 100 பேரோட கதைச்சு 100,000 எடுத்து தந்தா என்ன, அது ஒவ்வொருத்தட்ட வேலையும், ஒவ்வொருத்தட்ட இன்புட்டும், ஒவ்வொருத்தட்ட உழைப்பும் வந்து எங்களுக்கு தேவையா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து உழைப்பு ட்ரெயின் பண்ணப்பட்டாக்கலானே, நீங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டாக்கள் எல்லாருமே சமூகம் சார்ந்து பயணிச்சாக்கலானே. இப்ப சும்மா தான் கதை. இதுல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். எங்களோட சமூகத்தினுடைய சமூக மாந்தர்களுடைய அமைப்பு பற்றி. என்னென்னா அந்த இடத்திலே அந்த விஷயத்தை பற்றி தெளிவாக, இப்போ உதாரணமாக நீங்கள் வசந்தத்துல வந்து செய்தது போல மற்ற நிறுவனங்களுக்கும் இப்ப நான் சொன்னேன், நினைக்கிறேன் சீனியர் தமிழ் சென்டருக்கு நீங்கள் ஒரு முதலே தலைவரோட பேசிட்டீங்கன்னு. அப்ப அதுக்கு நீங்கள் போய் விஷயத்தை விளங்கப்படுத்தின பிறகு அவர்கள் தங்களுடைய ஆக்களை அணுகுவது இலகுவாக இருக்கும். ஆகவே உங்களுடைய பரப்புரை அங்கு இப்ப சிவகங்கை அந்த நிறுவனம் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் அவை கூடுறது ஒரு திங்களும் கூடினோம். அப்ப அதுல ஒரு டைமை கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ நீங்க அந்த விஷயத்தை பற்றி அவைகளுக்கு சிவனேசன் சொல்வதை விட நீங்க போய் நேர சொல்லிட்டு அவைகளுக்கு தெளிவு ஏற்படும். இல்ல நான் எனி டைம் அவைலபிளா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்களோட பர்த்டே பார்ட்டில கதைக்கிறேன்டாலும் அவைலபிளா இருக்கிறேன். நாங்க கணக்கு பேர் இருக்கிறோம். இப்போ ஒரு ஒரு சீனியர் சென்டர் ஒரு ப்ரோக்ராம்லயோ அல்லது இப்போ கிறிஸ்மஸ் இவெண்ட்ல கதைக்கிறேன்டாலோ அல்லது 4 பேரை ட்ரெயின் பண்றேன்டாலோ எப்படி என்னத்துக்காண்டி கதை, அல்லது சில குவேக்ஷன்கள் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு போர்டில் கூப்பிட்டு கதைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே நான் அவைலபிளாக தான் இருக்கிறேன். நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம். தம்பியோருக்கா வந்துட்டு போங்க, இப்படி இஷ்யூ இருக்குண்டு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அது எங்களுக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மட்டும் தான் நான் நம்புறேன். படிவாத்த நல்லது. வேற கேள்விகள் எதுவும் இருக்குதா? சூரன் போர் நிறைய பேர் இருக்குல்ல, விரதங்கள் இருக்கிறவே விருப்பினம். நாளைக்கு பாருனே. நான் சரோஜினி கதைக்கலாமா? பேசுங்க. எல்லாருக்கும் நான் வணக்கம். இந்த நீங்கள் நேரடியா வந்து சந்திக்கிறதா இருந்தால் பாரதி மிஸ்ட கேட்டு நீங்கள் வசந்தத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து அதை பற்றி நாங்கள் சொல்றதை விட நீங்க சொல்றது நினைக்காது பாரதி மிஸ்ஸோட நீங்க அதை பற்றி கதைக்கலாம். பாரதி மிஸ் இருக்கிறாதான். மற்றது வாலண்டியரா செய்ய எனக்கும் விருப்பம். நான் தற்போதைய சூழ்நிலையில 2-3 மாசம் வீட்டிலிருந்து படிக்கிடலாமல் நடக்க இயலாது இப்போதைக்கு. இருக்கிறதால எனக்கு இதுல பணமா என்னுடைய பங்களிப்பை நான் செய்யலாம். மற்றபடி அதான் நீங்க என்னன்னு சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் ஒருத்தருக்கு முழங்கப்படுத்துறதை விட நீங்களுடைய மிஸ்ர உதவியோ அனுமதியோட நீங்கள் அங்க வந்திருக்க கிட்டத்தட்ட 60 பேர் இப்ப நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தா அதுக்கு பிறகு நாங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் அவைகளுக்கு. என்னால சொல்ல முடியும், என்னால நான் சீனியர் பில்லிங்ல இருக்கு அவைக்கும் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரிந்தானே இப்ப விஜய் வந்து கதைக்கிற மாதிரி இல்ல, விஜய் ரசியம் கதைக்கிறது அந்த மாதிரி கதைச்சிட்டாரு. சரோஜினி நீங்கள் சுகம் இல்லாம இருந்தபடியா? எனக்கு தெரியாது மிஸ், நான் வேற எங்களுடைய கதைக்க வச்சாச்சு. நீ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நாங்கள் வசந்தம் அதை சரி மிஸ், நான் வராதபடி எனக்கு தெரியாது. அது நான் ஹாஸ்பிட்டல் இருந்ததால இப்ப நாங்கள் தரேன்டா உங்கள்ட்ட என்ன மாதிரி தரேன்றதையும் நீங்க சொல்லலாம். இல்லாட்டி நான் வசந்தத்துக்குள்ளாரே தருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்களும் அவைகளுக்கு வசந்தத்தால சேர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கிறோம்.
இல்ல நான் நாளைக்கு பரவாயில்ல, நான் அந்த வசந்தத்துக்குள்ளாலே நான் தாரேன். இப்ப இல்ல நாளைக்கு மார்னிங்கே வசந்தம் என்ற ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணோன்றக்கா செக் பண்றேன். அப்ப மார்னிங்கே பார்வதியோட கனெக்ட் பண்ணி அதை கிரியேட் பண்ணி போட்டு அந்த லிங்கை பார்வதிக்கு அனுப்புறேன். அதை இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ பண்ணி அனுப்புறேன். எப்படி அது சின்னனாவே நீங்க செய்யலாம். அது அல்லாட்டா நீங்க உங்களோட வீட்டை வந்து செக்காவோ கேஷா வாங்கினாலும் அதுவும் அந்த வசந்தத்துக்குள்ள தான் போயிருக்கும். அதை ஓகே, உடனே அதுதான். மேக் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். அண்டியோட நான் கோஆப்ரேட் பண்ணி அதை செய்கிறேன். எப்படி ஓகே, நன்றி. நாங்க வியாழக்கிழமை நீங்க வரலாம் ஜீவன், ஞாபகஜீவன். அப்ப நான் இந்த வியாழன் இருக்கா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்லயே போட்டு காட்டேன், லேப்டாப்ல போட்டு காட்டி எப்படி வசந்தம் பேஜ் எப்படி இருக்கு, அதுல எப்படி ஒரு ஆள் சைன் அப் பண்றேன்றதை நான் இந்த கிழமை வந்து செய்கிறேன். இந்த கிழமை புனிதவேல் ஒரு இது செய்வார். ஆனா உங்களோட நேரம் அது அவர் எனக்கு ஒரு 10 நிமிஷம் காணும். எனக்கு வேண்டாம். நீங்களும் அது செய்யலாம். அவரோட ஓகே. இருக்கு செய்யறதுனால அவரும் ஒரு ஒட்டாவா சீனியர்ஸோட செய்கிறவர். அதனுடைய அவருக்கும் அந்த விஷயம் தெரிய வந்தா அவரும் உதவுவார். இங்க பழனிசாமி ஐயா இருக்கிறார். அவர் எத்தனையோ சீனியர்ஸ்ல இருக்கிறார். எங்களோட மெயின் முதியவர். இதுல பலரும் பல்வேறு சீனியர்ஸ் நிறுவனங்கள்லயும் பங்குதாரராக இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அங்கங்கும் அவர்களுக்கு தெரியும். நீங்க இந்த வியாழன் வந்து அங்க எங்களோட வசந்த முதியோருக்கு நீங்கள் இது காட்டிக்கலாம். அங்க ஸ்கிரீன் எல்லாம் இருக்குது. அதுலயே நீங்க போட்டு எல்லாம் செய்யலாம். சரியா? வேற கேள்விகள் இருக்கா? இன்றைக்கு சூரன் போர் எல்லாரும் களைச்சு போயிருப்பினும் உபவாசம் இருந்து சூரன் போர் நீங்களும் இன்னும் திருப்பி அங்க போக இருக்கிறீங்களா இல்லையா? நான் கனகந்த வெளியில இருக்கிறேன். சரி, அப்ப நீங்க உள்ள போறேன்டா நீங்க போகலாம். இத்தோட நாங்கள் இதை முடிச்சு கொண்டு எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் ஒரு திருப்தி தானே நாங்க பதிலளிச்சதுல. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க இருக்கா புதுசா? நான் கதைக்கிறதுக்காக இந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து நான் இங்க கதைக்கக்கூடிய. ஓகே, உங்களுக்கு எப்படி நான் கதைச்சது பிடிச்சதா? உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல விளக்கமா இருந்தது. இப்ப நாங்கள் விளக்கப்படுத்துறோம்னா எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் தானே. அப்ப அதுக்காக நான் கொஞ்சம் எழுதியே வச்சிருக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. வந்து ஒரு நர்சிங் ஹோம் உண்டு. அதுல கூட தமிழாக்கள் இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம். அதுல நர்சிங் ஹோம் இல்ல, சீனியர் ஹவுசிங். அதுல அவ நிறைய பேருக்கு உதவி செய்யறவா. அன்பார்ச்சுனேட்லி அவன் வருத்தம் அந்த அவக்கு நிறைய ஜுத் வந்து வாலண்டியரா தேவை. உங்களுக்கு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்ட நாங்க கொண்டு போவோம். 1000 ரூபா ஒரு பெரிய காசு இல்ல, கொண்டு போவோம். எல்லா சீனியர்ஸுக்கும் அது வசதிகள் இருக்காது. என்னன்னா சில சிலருக்கு குடும்பத்துல சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சீனியர்ஸுக்கு அதுல பிரச்சனை இருக்கு. பிள்ளைகளோட இருப்பினும் அப்படியான வேலைக்கெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும். சில இடங்கள்ல நல்ல தாராளமான மனப்பான்மைகள் இருக்கிற பெற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சில பிரச்சனை இருக்கும். ஒரேடியா முழுக்க கொடுக்கலாடையும் பகுதி பதியா கொடுக்கிறவையும் இருப்பினும் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள தேவையில்லவா? அதில் நாங்க இல்ல, எங்களுக்கு கமிட்மெண்ட் வந்து 2 இயர்ஸ்க்குள்ளேயும் தரலாம். இப்ப கமிட்மெண்ட் அம்மா சொன்ன மாதிரி 2 இயர்ஸ்க்கு நாங்க இருக்கிறோமான்றது கொடுத்துற பிரச்சனை இல்லை. நான் கேட்டுக்கொண்டு நான் உடனே 2 வருஷத்துக்கு நான் இருப்பணும் தெரியாது தம்பின்னு சொல்ல. நீங்க வந்தீங்களா அன்றைக்கு? நான் அந்த சங்கத்துல இல்ல, வீட்டுல எனக்கு வீட்டுல கொண்டு போற வழி இல்லை, பார்க்கணும். நான் வெளியில தெரியறாள் தான். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டி வந்துட்டு அந்த டைம் நான் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். நிறைய சீனியர்ஸுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டே இருக்கிறவா. உடல் அது ஹாஸ்பிட்டல் வீடு நான் பார்த்தேன். 25 days இருக்கப்பா பார்த்தேன். வேற யாரும் கேள்வி இருக்குதா? வேற யாருமே நிலாந்தி பழனிசாமி ஐயா நிலாந்தி கேள்வி இருக்கா? நிலாந்திய காணையில சாப்பிட போட்டா. ஓகே, இது நல்ல விஷயம். எல்லாருக்கும் எல்லாம் விளங்கி இருக்குது. இதை பற்றி இப்ப நான் வார 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆகா சீனியர்ஸுக்கு போறேன். அங்கே நாங்கள் இதை பற்றிய பரப்புரை செய்வோம். ஆனால் நீங்களும்
அந்தந்த முதியோர் சங்கங்களுக்கு செல்லும் பொழுது அது கூட உங்களுக்கு உதவி. நான் சொன்ன போல அந்தந்த தலைவர்களிடம் நீங்கள் அழைத்து அவர்களிடம் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்து இந்த மன்னிக்கவனம் பார்வதி அக்கா, இந்த நவஜீவன் தன்னுடைய தொழில், குடும்பம், அதோட இப்படி ஒரு சேவையை இப்ப இன்றைக்கு நேற்றுக்கெல்லாம் பல வருடங்களாக செய்து கொண்டு வாரார். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது. நானும் ஒரு தொண்டர் நிறுவனம் வச்சிருக்கிறபடியால் அவரோட நான் அதிகம் தொடர்பு கொள்ள முடியாம இருக்கிறது. ஆனாலும் அவருடைய செயற்திட்டங்களை நான் பார்த்து கொண்டுதான் வாரேன். இப்படி ஒரு செயற்திட்டத்தை நவஜீவன் நீங்க செய்கிறது உண்மையிலேயே எங்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு கொடுப்பனவு. நீங்க அது உண்மையிலேயே இது ஒரு சாதாரண வேலை அல்ல. ஏன்னா இந்த வேலையில கஷ்டம் எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் இந்த ஃபீல்டுல இருக்கிறபடியா இதனுடைய கஷ்டம் தெரியும். ஆனா உங்களுடைய பணி தொடர வேணும். ஆனால் என்னால் ஏண்ட நேரத்தில் நான் ஏண்ட உதவியை உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்றேன். நான் வாழ்த்துக்கள் நவஜீவன், வாழ்த்துக்கள் நவஜீவன். அவருடைய நவஜீவன் அவர் புதுப்பிறவி எடுத்து உதவி செய்து கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் சமூகத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார். அது அவர் வந்த காலத்துக்கும் அவருடைய அப்பாவும் எங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒருவர், என்னுடைய கணவரோட வேலை செய்தவர். அவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டார். சரி, நாங்கள் இதனை இத்துடன் முடித்துக்கொண்டு நீங்கள் கனடா கந்தசாமி கோயில் பக்தர்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவழிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு தூரம் இருந்து இந்த சமூக மையம், நாங்கள் நிச்சயமாக ஒரு தமிழர்களுக்கான ஒரு சமூக மையத்தை கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியுடன் நீங்கள் உங்கள் அனைவரிடமும் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். ராஜினி இப்ப வந்திருக்கிறா, ஆனா அவ லேட். நாங்கள் பிறகு பேசிக்கொள்ளுவோம். ராஜினி எங்களோட விஷயம் முடிஞ்சிருக்கு. அவதான் வழி நடத்துறது. அவ அங்க வசந்தத்துல ட்ரோமா கவுன்சிலிங் செய்யறவா. வர இந்த கேள்வி வழி நடத்துற நேரம் தான் இந்த நேரம். நாங்க கேள்விகள் எல்லாம் வழி நடத்தி முடித்து விட்டோம். ராஜினி, நன்றி உங்களுக்கு. நன்றி எல்லாருக்கும். நன்றி. அடுத்த தலைப்பு நாங்கள் செய்ய இருப்பது 2 விஷயம் செய்ய இருக்கின்றோம். வார திங்கட்கிழமை செய்கிறோம். தயவு செய்து 2 கிழமை யோசிச்சு கொண்டு இருக்காதீங்க. வார திங்கள் என்னடா இந்த திங்கள் நாங்க செய்தது போன திங்கள் செய்ய வேண்டியதை. ஆகவே வார திங்கள் வழமையாக 1வது 3வது திங்கள். 1வது திங்கள்ல இதுல இருக்கிறார் ஜானகி பாலகிருஷ்ணன், அவரும் வருகின்றார். அத்துடன் எங்களுக்கு வார திங்கள் குழந்தை பிள்ளைகள் எங்களுக்கு மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அவர்களுடைய மூளைகள் மிகவும் பாதிக்கப்பட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்து அவர்களை பெற்றார் வழிநடத்துவதில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அது பற்றிய விடயங்களும், அத்துடன் இந்த எங்களோட சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொல்ற சமூக நீதி, அதுல ஜானகி பாலகிருஷ்ணனுடைய விருப்பம். அவர் அந்த துறையிலே தொடர்ச்சியாக போராடும் ஒருவர். ஸ்ரீஸ்கந்தராஜா பற்றிய ஒரு அண்மையில் அவர் ஒரு மனித உரிமையாளர். அவரை வைத்து ஒரு கூட்டம் ஒன்று சமூக அதாவது ஸ்காப்ரோ சமூக மையத்திலே நடந்தது. அந்த கூட்டத்தின் தொடர்ச்சியாக அது பற்றிய விளக்கம், அதாவது சோசியல் ஜஸ்டிஸ், அதுக்கு உரிய ஒரு ஸ்காலர்ஷிப் போன்ற விடயங்கள் பற்றி தமிழ் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வை அவர் செய்ய இருக்கின்றார். குழந்தைகளின் உள பாதிப்பு பற்றிய விபுஷா கிருஷ்ணானந்த சிவம் என்பவர் செய்ய இருக்கின்றார். இந்த 2 விஷயங்களும் வார திங்கட்கிழமை நடக்க இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து உங்கள் இந்த குழந்தைகளை வைத்திருப்பவர், பிள்ளைகளை வளர்ப்பவரே தயவு செய்து பார்க்க சொல்லுங்க. ஏனென்றா இது அவர்களுக்காக. விபுஷா அதிலே ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு பெண்.
பேச இருக்கின்றார். என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனிக்கணும், இந்த பிள்ளைகளை நாங்கள் இழக்கின்றோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் பெற்றார். எல்லாம் இழந்து முடிய இந்த நாங்கள் அடிக்கடி கவுன்சிலிங் செய்கிறோம் சனி ஞாயிறுல இங்க வசந்தத்துல 2 குரூப் ஃபுல் எங்களுக்கு அந்த அளவுக்கு கூடிக்கொண்டு போகுது. இந்த மிக அண்மையிலேயே நாங்கள் இப்ப கேள்விப்படுறோம். இப்ப 2 நாளைக்கு முந்தி ஒரு தற்கொலை, அதுக்கு முந்தி மர்டர், அப்படி தொடர்ச்சியாக ஏதோ சமூகத்தில் நடக்குது. இது எங்கண்ட குடும்பங்கள்லையும் இது வரப்போகுது, நடக்கும். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். தயவு செய்து இந்த இளம் பெற்றாருக்கு நீங்கள் இதுகளை சொல்லி வந்து கேட்க சொல்லுங்க. அவர்கள் முடிந்தாக்கு பிறகு வந்து கேட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த பிள்ளைகள் அதுக்குள்ள மாட்டுப்பட்ட பிறகு. ஆகவே அந்த பிள்ளைகள் மாட்டுப்படுவதை தவிர்ப்பதற்கு இந்த பெற்றார் என்ன உத்திகளை கையாளணும் என்ற விஷயங்களை பற்றி இங்கே அறிந்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூகமாக வாழ்வதற்கு நாங்கள் தனியா இன்ஜினியரும் டாக்டரும் என்று சொல்லி இருக்காமல் எங்களோட சமூக நீதி, சமூக நியாயங்கள் பற்றிய அக்கறையுடன் செயல்படும் பொழுதுதான் நாங்கள் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை கொண்ட ஜானகி பாலகிருஷ்ணனும் வர முறை பேச இருக்கிறார். தயவு செய்து இந்த உங்களுக்கு தெரிந்தவர்களை சொல்லி இவர்களை வந்து கேட்கும்படி நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த விஷயத்தை வெள்ளிலையை முடிச்சிட்டு சிவனேசன் மாஸ்டர் சொன்னது போல இன்றைக்கு தொலாப்பிய மன்றத்தினுடைய கூட்டம் அதிலே நாங்கள் புலன் செலுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி ஜமஜீவன், உங்களுடைய பணி தொடரட்டும். கையொத்தி இருக்கிறார். அவர் கோயிலுக்கு போயிட்டார் போல. ஓகே, நன்றி. ஓ நான் ஜீவா கதைக்கிறது. நீங்க சொன்னீங்க வாரக்கிழமை திங்கக்கிழமை நடக்கிற விஷயம் வந்து நீங்கள் ஜூமுக்குள்ளால செய்யறீங்களா இல்ல இன் பர்சனா? இதே மாதிரி தான் செய்யறோம் பிரசாத். ஜூம் தான், இதே ஜூம், இதே ஐடிக்கள் எல்லாம் நாங்கள் ஜூமுக்குள்ளால தான் முதலாவது திங்களும் 3வது திங்களும் 7 இருந்து 9 வரை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். ஓகே, எனக்கு நான் லண்டன் ஒன்டேரியோ இருக்கிறேன்னா நான் எனக்கு எங்க இருந்தும் இலங்கையில இருந்தும் கேட்கிறேன் சில நேரங்கள்ல. நன்றி. ஓகே, நன்றி நன்றி ஜி. ஓகே ஓகே. நீங்கள் நடத்த போறதுக்கு வார கிழமைக்கு அடுத்த கிழமை இளையவர்கள் எங்களுடைய புள்ளகள் தான் வர வேணும் கட்டாயம். நாங்கள் அதை தாண்டி வந்துட்டோம். இப்ப நாங்கள் பேர புள்ளகளை அதான் சொல்றேன். அவைகளுக்கான முதியோர்களுக்குண்டான விஷயங்கள் போகுது இந்த இளையோர்களுக்கு. ஆனா ஏனென்றா அவை முதியோர்களுக்கு தான் நேரம் இருக்கு, அவை வந்து பார்க்கணும். இவியலுக்கு நேரம் இல்லை. ஏனென்றா இவியல் பிள்ளைகளோட திரிகிறது, அங்க போறது இங்க போறது. அதை விட இவை அந்த சோப்பப்புறா அந்த அதுகள்ல அவைன்ற புலன்கள் கூட போகுது. அதுல பெரும்பாலான பேர புள்ளகள் நாங்கள் சொல்றத கேட்கிற அளவில் இல்லை. அவர்களோட பெற்றோர் தான் இதை கவனிக்க வேண்டியது. இதுல உள்ள அத்தனை பேரும் பேர புள்ளகளுக்குத்தான் அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில உள்ள நாங்கள். எங்களோட புள்ளகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அவங்க தான் இதை வந்து பார்க்க வேணும் கட்டாயம். நாங்கள் பள்ளிக்கூடங்கள்லயும் இதை கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸு. ஆனா அவர்கள் மனம் வைக்க வேணும். அவர்களுக்கு இது முக்கியம் என்ற ஒரு உணர்வு. என்னென்ன நிறைய பெற்றார் வந்து பிள்ளைகளை இழக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்றதில்லை. அப்போ சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைகளோட சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேணும், அவர்களுக்கு சில அறிவுறுத்தல் செய்ய வேண்டும் என்றதே பெற்றார் எல்லாம் அப்படியே கயிறை நீட்டா விட்டுட்டு பிறகு கடைசியா கயிறை இழுத்து கட்டையில கட்ட போக முடியாத விஷயமா போயிடும். இல்ல பார்வதி அக்கா, இந்த நாட்டுல அநேகமான பெற்றோர்கள் நேரம் மாறி வேலை செய்கிற சரியான புள்ளகளை கவனிக்க வேண்டிய நேரத்துல அவ வேலைக்கு போயிருக்கிறேன். பொம்பளைகளும் சரி ஆம்பளைகளும் சரி. அப்ப அவ புள்ளகளோட நேரத்தை செலவழிக்கிறது மிக மிக குறைவு. எல்லா வீட்டிலையும் இதுதான் நடக்குது. அப்ப அந்த புள்ளகள் தங்களோட பாட்டில தான் வாழுதுகள் வருகுதுகள். ஏதோ சமைச்சு வச்சதை திங்குதல், தாங்களே ஆர்டர் பண்ணி வச்சு சாப்பிடுதுகள். இது எல்லா வீட்டுல எங்கட வீடுகளையும் இப்படித்தான் நடக்குது. அந்த பெற்றோர் அங்க வீட்டுல நிக்க இல்லை, நின்று ஒரு புள்ளகளோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லையா அது அவைக்கு.
அதுதான் எங்கட 2 பேர் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கத்தைய டாக்டர்ஸ் இன்றைக்கு வந்து வசந்தத்துல சந்தித்தார்கள். அதுல ஒருத்தர் தான் இப்ப ஜீவாண்டு. அவைகள் இந்த சாப்பாட்டு விஷயத்திலே எங்கட சமூகம் எவ்வளவு தூரம் சரியான பிழையான சாப்பாட்டு முறைகளாலே இந்த பிள்ளைகளுடைய மூளையை மூளையை வந்து சரியான ஒரு மூளையாக செயற்பட வைக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சாப்பாட்டு முறைகள் எங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் உள வளர்ச்சியில பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அந்த இருவரும் 2 பேரும் வசந்தத்துக்கு இன்றைக்கு வந்து நான் அவர்களோட போய் பேசிட்டு வந்தேன். அவைகள் வந்து ஆய்வு செய்கிறார்கள். வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து சில ஆய்வுகளை செய்ய முன்னெடுப்புகளை செய்ய முயற்சிக்கிறார்கள். என்ன இதுதான் காரணம். இந்த புலம்பெயர்ந்து வந்த ஆக்கள் வந்து புள்ளிகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல அது வந்து எவ்வளவோ அவைகளுடைய உடல் மூளை திறன்களிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை எங்களோட பெற்றார் உணர்ந்து கொள்வதில்லை. எல்லாம் முத்தின பிறகு எங்கள்கிட்ட வரார்கள், இவைகளுக்கு என்ன செய்யறேன். அந்த நேரம் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில தான் அந்த வந்து அணுக பார்க்கிறார்கள். நீ அதோட அந்த பிள்ளைகள் இங்கே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு அறையை நாங்கள் கொடுத்துட்டோம். அதுகள் வர்றதும் ஆக சாப்பாட்டு நேரத்துக்கு தான் கீழே வருகிறேன். மற்ற நேரம் எல்லாம் அறைக்குள்ளதானே போயிருக்கிறேன் பார்வதி அக்கா. இது ஒரு நாங்கள் இதை தவிர்க்க முடியாத ஒரு நிலையில தான் இப்ப நாங்கள் இருக்கிறோம். ஆமாம். 5 வளையாதது 50 வளையுமா. 5 வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு அப்படியான பழக்கங்களை ஏற்படுத்தினாத்தான் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த சாப்பாட்டு விஷயத்துல உப்பத்த பெண்பள பிள்ளைகள் 8-9 வயசுலயே பெரிய பிள்ளைகள் ஆகுதுகள். அதுக்கும் இந்த சாப்பாட்டாலதான் அப்படி வருகுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஹோம்ஒர்க்ஸை சாப்பிடணும். நல்லது. எல்லோருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு வெள்ளனவே முடித்துக் கொள்கிறோம். நன்றி அனைவருக்கும். நன்றி பார்வதி அக்கா. நன்றி. நன்றி எல்லாருக்கும்.